நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்றாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். In Christ Jesus we are glad to meet you on the third evening. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேக விசை ஜெப ஆலயங்களுக்கு போனார். அப்படி போன பொழுது என்ன சம்பவித்தது என்பதை குறித்து நாம் கடந்த 2 நாட்களாக வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். While Lord Jesus Christ was upon the earth, he went on many occasions to synagogues, various numbers, and what happened there we are meditating during the last 2 days. எருசலேமிலே ஒரு தேவாலயம் இருந்தது. யூதர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கே பல ஜெப ஆலயங்கள் இருந்தது. There was a temple of God in Jerusalem, but whoever the Jewish people were living, they were synagogues. தேவன் இந்த ஜெப ஆலயங்கள் மூலமாக ஜனங்களுடைய ஜெப வாழ்வை கட்டி எழுப்பும்படியாக அவர் தீர்மானம் கொண்டார். The Lord decided to build the spiritual prayer life of the people through the synagogues. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அப்படிப்பட்ட ஜெப ஆலயங்களுக்கு சென்று ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தார், வேத வசனங்களை வாசித்தார், விளக்கம் கொடுத்தார். Even while Lord Jesus Christ was here on the earth, he went to the synagogues, met the needs of the people, read the scriptures and expounded them. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே வலது கை சூம்பின ஒரு மனிதன் ஜெப ஆலயத்தில் இருந்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய வலது கரத்தை நீட்ட வைத்து சுகமாக்கினார் என்று நாம் முதலாம் நாள் சிந்தித்தோம். In Mark's Gospel chapter 3, in the first 2 verses we read, there was a man who had a withered hand and the right hand in the synagogue. The Lord touched him and healed him. We meditated on the first day. வலது கை சூம்பின நிலவரம் என்பது வாழ்க்கை சூனியமாக போன ஒரு நிலவரத்தை காண்பிக்கிறது. The experience of the right hand being withered is a life in which the life is zero. ஒரு சாபமான வாழ்க்கை. It is a cursed life. ஆசீர்வதிக்கப்படாத வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. It is a life without blessing and no means of blessing. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்திற்கு அவரும் வந்தார். பாதிக்கப்பட்ட அந்த மனிதனும் அங்கே வந்திருந்தான். Lord Jesus Christ went to the synagogue. The man who had been affected also came there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மேல் மனதுருகி அவனுடைய கையை மற்ற கையை போல சொஸ்தப்படுத்தி காண்பித்தார். The Lord Jesus Christ had compassion on them. He restored his right hand like the other hand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு வர வேண்டுமானால் ஒரு ஜெப ஆலயம் தேவைப்படுகிறது என்பதை நாம் முதலாம் நாள் சிந்தித்தோம். If Lord Jesus Christ is to come to the synagogue, there is a need of synagogue. We meditated on the first day. ஆனபடியால் தான் ஒரு மனிதன் ஜெப ஆலயத்தை கட்டினான் என்று சொன்ன உடனே அவனுடைய வேலைக்காரனை குணமாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு கடந்து போனார். That is why when Jesus heard that a man had constructed a synagogue in order to heal his servant, Jesus went to his house. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். In Luke's Gospel chapter 7, in the first 5 verses read it. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியானது. In spiritual life, the prayer life is very, very important. ஜெபிக்காத மனிதன் அற்புதங்களை சந்திக்க இயலாது. A man who does not pray cannot meet miracles. ஜெபிக்காத மனிதனும் கூட கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. A man who does not pray cannot work for God. ஜெபிக்காத மனிதனுடைய கண்களை அவர் திறக்க முடியாது. The Lord cannot open the eyes of man who is not praying. ஜெபிக்காத மனிதனுடைய செவிகளை அவர் திறக்க முடியாது. The Lord cannot open the ears of the one who is not praying. மகத்துவங்களை காண நீங்கள் வாஞ்சித்தால் உங்களுடைய ஜெப வேளையை நீங்கள் புதுப்பித்து கட்டி எழுப்புங்கள். If you want the excellencies of God, you should renew our prayer life. கல்லறை கட்டுவதை விட்டுவிட்டு, அரண்மனைகளை கட்டுவதை விட்டுவிட்டு, எரிகோவை கட்டுவதை விட்டுவிட்டு, பாபேலை கட்டுவதை விட்டுவிட்டு ஜெப ஆலயங்களை கட்டுங்கள், ஜெப வாழ்வை கட்டி எழுப்புங்கள். Giving up the constructed tombs, palaces and other things, instead of that construct prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கை சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் சீராக இருக்கும். If prayer life is right, your life will be in proper order. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்துக்கு போனார் என்று முதலாம் நாள் நாம் சிந்தித்தோம். On the first day we meditated, Jesus again went to synagogue. அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 10, 12, 13 வசனங்களிலே ஒரு பலவீனப்படுத்தப்பட்ட பெண் அங்கே இருந்தாள். அவள் கூனியாக இருந்தாள். அவளால் நிமிர முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பாதித்திருந்த ஆவியை துரத்தி அவளை விடுதலையாக்கினார். Luke's Gospel
Chapter 13 verses 10 to 12 we read, there was a woman who was a backbench in the synagogue, that he could not be able to stand erect, but Jesus touched her and healed her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இன்னைக்கும் கூட பலவிதமான பலவீனத்திலே குடும்பங்கள் இல்லாவிட்டால் விசுவாச வாழ்க்கை மனசாட்சியின் தன்மைகள் இப்படி பல விதங்களிலே பாதிக்கப்பட்டு அநேகர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். Even today being afflicted by various kinds of sickness and deformities, being affected in the conscience also, people are roaming about. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வலது கரத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பி உங்களுடைய வாழ்வில் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற வல்லமையையும் கர்த்தர் அகற்ற முடியும். The Lord can bless your right hand, restore it and can reconstruct your prayer life, and the Lord can provide and destroy all the powers which acting against அந்த you. பெண்ணை பலவீனப்படுத்தின ஆவியிலிருந்து விடுதலையாக்கினதின் ஒரு ரகசியமான காரியம், அவள் ஆபிரகாமின் குமாரத்தி மனம் திரும்பின ஒரு வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாள். It's a secret thing why the Lord made her restore her backbench. This is she had surrendered like to be the daughter of Abraham for a spiritual life. நேற்று மாலையிலே நாம் ஜபாலயத்திலே ஆண்டவராக இன்னொரு ஜபாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து போன பொழுது குஷ்டரோகியான ஒரு மனிதனை அவர் சந்தித்தார். In yesterday's meeting we meditated when Lord Jesus Christ went to another synagogue, he met a leper. இது மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 39-40 வசனங்களிலே நேற்று நாம் முதலாவது சிந்தித்தோம். In Mark's Gospel chapter 1 verses 39 and 40, first of all we meditated yesterday. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு ஜபாலயத்துக்கு போன பொழுது குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதன் இயேசுவினிடத்திலே ஓடி வந்து முழங்கால் படியிட்டான். When Lord Jesus Christ went to a synagogue, a man who was a leper came and knelt before Jesus. இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய பாதத்திலே போய் விழுந்து உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு நாம் விடுதலையாக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய சத்தியத்தை அது காண்பிக்கிறது. We who are in the bondage of sin should come to the feet of Lord Jesus Christ, surrender ourselves, receive remission of sins and obey in waters of baptism. நாகமான் என்ற குஷ்டரோகி அந்த எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வந்து அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, விடுதலையை பெற்றுக்கொள்ள அவன் யோர்தானில் முழுக வேண்டியது அவசியமாக இருந்தது. Naaman the captain not only came to the prophet Elisha and he was cured of leprosy, he had to dip in rivers of Jordan to the resemble water baptism. பாவத்தினுடைய கொடூர தன்மைகள் பாவ குஷ்டங்கள் மாற வேண்டுமானால் ஞானஸ்நானமே ஒரு முக்கியமான ஒரு தருணம். If the cruelty and hard natures of the sin are to be departed, water baptism is the right way. அது ஒரு புனித ஸ்நானம். It is a holy dip. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து புனிதத்துக்கு அடியெடுத்து வைக்கும்படியாக அழைக்கக்கூடிய ஒரு ஸ்நானம். It is a baptism which enables a person who is unholy to lead a holy life. இன்றைக்கு அநேகர் புண்ணிய தலங்களுக்கு சென்று புனித ஸ்நானங்களை எடுக்கிறார்கள். அந்த ஸ்நானம் அல்ல, இந்த ஸ்நானம் மாம்ச அழுக்கை போக்காமல் ஆன்மீக அழுக்கை போக்கக்கூடிய சக்தி உள்ளது. Many people today go to pilgrim centers and have holy dip, but this is not so. It is taking away the filth of the body and makes him holy. உங்களிலும் கூட அநேகர் பாவ வாழ்விலே கட்டப்பட்டிருக்கலாம், விடுபட முடியாத கட்டுகளிலே சிக்கி இருக்கலாம். இன்றைக்கு ஞானஸ்நான சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்களுடைய பாவ அக்கிரமங்களிலிருந்து கர்த்தருடைய வல்லமை உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். You may be entangled and snared in the powers of the sin, but if you submit to the truth of water baptism, the truth will set you free. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. அடுத்ததாக அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நாம் ஜெபாலயத்திலே கண்டோம். Then we saw a man who was possessed by a demon in a synagogue. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4 அதிகாரம் 33-36 பார்க்கலாம். இல்லாவிட்டால் மார்க் 1 அதிகாரம் 23 வசனத்திலும் பார்க்கலாம். Luke's Gospel chapter 4 verse 30-36. In Mark's Gospel also we come across the same incident. மார்க் 1:23 அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் ஜெபாலயத்திலே இருந்தான். In Mark's Gospel chapter 1 verse 23, a man who had an unclean spirit was in a synagogue. ஜெபாலயத்திலே அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அசுத்த ஆவி பிடித்ததான பாதித்ததான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனும் அங்கே காணப்பட்டான். Many were praying in the synagogue. It's a man who was possessed by an unclean spirit who was leading a sinful life was sitting in the synagogue. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஒரு மனிதனுடைய வீடு ஜோடிக்கப்படுகிறது. அவனுடைய வீடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவனை விட்டு விலகினதான சுபாவங்கள், அவனை விட்டு விலகினதான ஆவிகள், அவனை விட்டு அகன்று போனதான ஜென்ம சுபாவங்கள் மறுபடி பொல்லாத வல்லமைகளோடு உள்ளே வந்து புக வாய்ப்பு இருக்கிறது. Once a person is water baptized, his house, the life is cleaned. Therefore, as soon as he is water baptized, receive the Holy Spirit. Otherwise, the unclean spirits will come and occupy his life. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 43 வசனத்திலே துரத்தப்பட்டதான ஆவி திரும்பி பொல்லாத 7 ஆவிகளோடு வர வாய்ப்பு உண்டு. அதற்கு முன்பாக பெருக்கி ஜோடிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த அந்த வீடு பரிசுத்த
ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். In Matthew's Gospel, chapter 12, verse 43, there is a possibility for the clean house to be occupied by the unclean spirit. Again, therefore, it is essential a child of God who is water baptized should tarry and receive the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் மாற முடியாது. இல்லாவிட்டால் மகிமையிலே வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இயலாது. Today, a man cannot lead a holy life without honoring the Holy Spirit. He will not be able to meet the Lord who comes in glory. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதே ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறார். When the Spirit of God comes by His Spirit, He is mortifying the deeds of the body. பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய தேற்றரவாளனாய் இருக்கிறார். And the Spirit of God is the comforter of the New Testament church. பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஒருவன் அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்கிறான். When the Holy Spirit comes, a man is praising God in unknown tongue. இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே அவர் பேசுவார். இதுவே இளைப்பாறுதல் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். Before the birth of the Lord Jesus Christ 700 years back, the prophet Isaiah has spoken. He will speak in unknown tongue and stammering lips. This is the rest with where man is made refreshed. பரிசுத்த ஆவி பெற்றிருந்தால் நீ அந்நிய பாஷை பேச வேண்டியது அவசியம். If you have received the Holy Spirit, essentially you would speak unknown tongue. ஒரு குழந்தையாக நீ பிறந்திருந்தால் நீ ஊமையனாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. As a child, if you are born, it is no use if you are dumb. உன்னுடைய மதர் டங்ல நீ பேச வேண்டும். You should use your mother tongue. அதுபோல நமக்கு அந்நிய பாஷை தான் பரலோக மொழி. அதை நாம் பேச வேண்டியது அவசியம். The unknown tongue is the heavenly language. We have to speak in it. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? Today, how many have had this experience? ஏசாயா 28:8, 11, 12 தீர்க்கதரிசி தெளிவாக புதிய ஏற்பாட்டில் கிடைக்கிற பரிசுத்தாவின் அடையாளத்தை தெளிவாக சொல்லுகிறான். In the book of Isaiah, chapter 28, verses 11 and 12, the experience at the New Testament, the prophet is explained very clearly. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு ஜீவனை கொடுக்கிறதோ அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு சபையை வளர்ச்சிக்கு பூரணத்துக்கு கொண்டு போகிறது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. How much the New Testament shows the blood of Jesus Christ is giving life, so much leading towards perfection is the work of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்த ஆவி இல்லாமல் பூரணப்பட முடியாது. A man who is saved by the blood of Lord Jesus Christ without the Holy Spirit, he cannot be made perfect. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று பவுல் கொரிந்தியருக்கு தெளிவாக பேசுகிறார். To Corinthians, St. Paul writes, God who is a spirit, by his spirit we are transformed from image to image and glory to glory. ஒரு மனிதன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து மறுரூபத்தின் வாழ்வை சந்தித்து இயேசுவை அவரை சந்திக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்விலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லாத ஒரு நிலவரத்தில் அவன் தள்ளப்பட்டு போய் விடுவான். If a man who is on the earthly face will transform to and attain the life of glory, unless he is having the experience of the Holy Spirit, his life will be nothing. 2 கொரிந்தியர் 3:18 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians chapter 3 verse 18. ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அச்சாரமாக இருக்கிறார். Therefore the Holy Spirit is the earnest of the New Testament church. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் முத்திரையை அவன் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். If a man is to go to heaven, he should receive the seal of the Holy Spirit. தயவு செய்து அந்நிய பாஷை இல்லாமல் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று ஏதோ ஒரு கொள்கையிலே ஒரு போதனையை கேட்டு நீங்கள் ஏமாந்து போய்விட வேண்டாம். Do not be deceived hearing the doctrine that without speaking in tongues there is experience of Holy Spirit. ஒரு நாளில் லட்சக்கணக்கான பேரை இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவராகிய தெய்வம் நிரப்பிக்கொண்டே வருகிறார். In the 21st century, in millions and numbers, Lord Jesus Christ is filling the people with the Spirit of God. நான் பரிசுத்த ஆவி பெற்ற பொழுது அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. இந்த ஊர்லயே இதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் சாட்சிகள் உண்டு. Even in our place there are hundreds of testimonies. இந்த அந்நிய பாஷை பேசினால் மட்டும் போதாது. It is not enough you speak in இந்த tongues. ஆவியானவர் உன்னை நடத்துகிறார். The Spirit of God is guiding you. இந்த ஆவியானவர் உனக்கு போதிக்கிறார். The Spirit of God is teaching you. இந்த ஆவியானவர் உன்னை தப்புவிக்கிறார். The Spirit of delivers you. இந்த ஆவியானவர் உன்னை கண்டிக்கிறார். The Spirit rebukes you. இந்த ஆவியானவர் உன்னை சிட்சிக்கிறார். The Spirit chastises you. இந்த ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார். The Spirit of God convinces இந்த you. ஆவியானவர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். The Spirit of God glorifies you. இந்த ஆவியானவர் உன்னை பொல்லாத வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். The Spirit of God delivers from evil powers. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is liberty. உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் முடியாததை தன்னுடைய ஆவியை கொண்டு உனக்குள்ளே அவர் செயல்படுகிறார். What is impossible by your ability and strength, by his power the Lord makes you done in your life. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது அவர் வந்து உனக்காக அவர் கொடி ஏற்றுகிறார். When the enemy life comes, he comes and raises a standard for you. அதனால பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். Blessed are you who receive the Holy Spirit. முதலாவது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஒரு பாக்கியம், ஒரு சீட்டு, உங்களுக்கு அனுமதி சீட்டு கிடைக்கிறது. First of all, you have the privilege to enter the kingdom of God. You have got the ticket.
இந்த பரிசுத்தாவியில் வளர்ச்சி அடைய 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 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்துக்குள் கடந்து போகக்கூடிய மாபெரும் பாக்கியத்துக்கு நீங்கள் பங்காளிகளாக மாறுகிறீர்கள். When you attain growth in the Holy Spirit, you have the privilege of being transformed from holiness to holiness and glory to glory, and you will have the experience of transfiguration. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Matthew's Gospel chapter 9 verse 35. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. அருமையானவர்களே, இன்றைக்கு அவர் ஜனங்களை சுகமாக்குகிறவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Beloved people of God, today you should understand the Lord is healing the people. இங்க ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Two words are mentioned. ஒன்று சகல வியாதி, மற்றொன்று சகல நோய். Healing every sickness and every disease. அதாவது எந்த வியாதியும் எந்த நோயும் அவரால் குணமாக்கப்பட முடியாததாக காணப்படாது. There is no sickness or disease which he cannot heal. ஒருவேளை 22ஆம் நூற்றாண்டுக்கு வந்த பின்பு கூட இப்படிப்பட்ட வியாதிகள் புதுவிதமான வியாதிகள் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து தீர்த்தார். Even when we come to the 22nd century, even though there are new and novel disease and sickness coming, Lord Jesus Christ died even for those sickness. பழைய ஏற்பாட்டிலே ஒரு குற்றவாளியை சவுக்கடி அடிக்கலாம் என்கிற ஒரு தீர்மானம் இருந்தது. In the Old Testament there was an order that a criminal can be whipped. ஆனால் ஒரு விசை அவனை அடிக்கும் பொழுது 39 அடி அடிக்கலாம். But once when he is given beating, it can be done 39 times. 40வது அடி அடிக்க கூடாது. He should not be beaten 40th time. 40வது அடி அடித்து விட்டால் அவன் நீசனாய் மாறி விடுவான். If he beaten 40th time, he becomes a mean person. அவனை பார்க்க சகிக்காது என்று சொல்லி தேவன் 40வது அடி அடிக்க விடாமல் தடுத்தார். It is impossible to bear him, and therefore the Lord permitted it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 39 அடிகளை வாங்கிக் கொண்டார். When Lord Jesus lived on, he received 39 stripes. நீங்கள் மருத்துவ உலகிலே நீங்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களை நீங்கள் கேட்டு பார்த்தால், If you ask medical researchers, மொத்த வியாதியையும் 39 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். all the diseases have been classified in 39 categories. எல்லா வியாதியும் இந்த 39ல ஒரு டிவிஷனாக வருகிறது. All the diseases come under the division of these 39 இதிலிருந்து categories. என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What we understand from this? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்து தீர்த்து விட்டார். Lord Jesus Christ took upon him all our sickness, he has borne upon his body. சமீபத்திலே வெளியாகிக் கொண்டிருக்கிற புதுவிதமான வியாதிகள் கூட இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சுமந்து தீர்த்த ஒரு வியாதி. Recently news are spreading, even those diseases have been borne by Lord Jesus Christ already. அதனால் தான் சிலுவை பாடு மோசமான கொடூரமான ஒரு பாடு. Therefore suffering of the cross is a very severe suffering. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், வேர்வை வருகிறது, ஆனால் இயேசு ஜெபித்தார், இரத்தம் வெளியே வந்தது. Today we are working, but the sweat comes, Jesus prayed and sweat is coming. அந்த அளவு அவருடைய இரத்தம் பெருந்துளிகளாக வெளியே வந்ததை நாம் பார்க்கலாம். மயிர் கால்கள் வழியாக வேர்வை வராமல் இரத்தம் வந்தது. அந்த அளவு ஊக்கமாக அவர் கொடூரமான வேதனையோடு ஜெபித்தார். In so much fervence with a severe pain, and he was Lord praying so that the blood of the body came out the roots of the hair. ஒரு தூதன் வந்து பெதெஸ்தா குளத்தை ஒரு விசை கலக்கினால் அங்கே முதலாவது கால் வைக்கிறவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமாவான் என்று சொல்லி இருக்கிறார். When angel of God comes and stirs the pool at Bethesda, the first one who enters in the pool will be healed of all sickness. ஆனால் முழு உலகத்தின் நோய்களையும் சுமந்து தீர்த்தவர் வரும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தன்ல ஒரு ஆள் அல்ல, எல்லாருமே சுகமாக்கப்படுவார்கள். But the person who took away the sins of the whole world comes, he is not healing one person, he can heal everybody. இந்த வசனம் சொல்லுகிறது எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார். This word of God says he healed every sick person. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a nice word. தேவனுடைய சுகமாக்குதலிலே பட்சபாதம் கிடையாது. In the healing of the Lord there is no partiality. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை பார்க்கும் பொழுது, Matthew's Gospel chapter 4 verses 23. அங்கேயும் இப்படிப்பட்ட தெளிவான வார்த்தைகளை நீங்கள் பார்க்க இயலும். We are able to see clear words there. யாராக இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்கினார். Whoever that person may be, the Lord heals him. அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, But the beloved brothers, whoever you may be, ஒருவேளை நீங்கள் வேற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், you may belong to other religions, ஒருவேளை வேற சபைகளை சேர்ந்தவர்களாக you இருக்கலாம், belong to other congregations. தேவனிடத்திலே எந்தவிதமான பட்சபாதமும் கிடையாது. With God there is no partiality. நானும் பிறந்தது வேறு மதம்தான்,
I was born in another religion. நானும் வளர்ந்தது வேறு மதம் I தான். was brought to another religion. நான் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிய வாய்ப்பு கிடைத்தது. At a particular point of life, I had the privilege to know Lord Jesus Christ. தேவனுக்கு இந்த சபை அந்த சபை இந்த மதம் அந்த மதம் என்கிற வேறுபாடு கிடையாது. The Lord does not have a difference. This church, this religion, that religion. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே பட்சபாதம் கிடையாது. A child of God should understand clearly there is no partiality with God. அவர் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாகவே காண்கிறார். He treats everyone as his own children. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதத்திலே இருக்கிறது. Every child is in a ஒரே different way. தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள், மூத்தவன் நல்லவன், இளையவன் கெட்ட குமாரன். To a father, two sons, the eldest is good, the ஒரே younger is வீட்டிலே bad. இஸ்மவேல் உண்டு, அதே வீட்டிலே ஈசாக்கும் உண்டு. In the same house there is Ishmael and Isaac. ஆனபடினாலே இப்ப தேவனுடைய பிள்ளைகளிலே பல விதங்கள் இருந்தார்கள். அதுபோல பலரும் பல விதங்களிலே நாம் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். The people of God were in various ways. In that way we are remain separated to work. ஆனபடினாலே இந்த மாலை வேளையிலே நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய எல்லாருடைய வியாதியும் கர்த்தர் தீர்க்கிறார் என்கிற நிச்சயத்துக்கு நீங்கள் முதலாவது வாருங்கள். In this evening, whoever has come to the assurance that Lord is able to heal all your sickness. ஒருவர் வந்து கேட்டார், இந்த கூட்டத்துக்கு வர வேண்டுமானால் நான் என்ன பணம் கொடுக்க வேண்டும்? One person came and asked, if I am to come to the meeting, what money I should pay? இந்த சபையில வந்து சேர வேண்டுமானால் நான் எந்த காரியங்கள் எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும்? If I am to join the church, what things I should accomplish? நான் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன? What are the things I should follow? அருமையானவர்களே, இந்த சபையில வந்து சேர்கிறதுக்கு பணமோ சந்தாதாரரோ இல்லாவிட்டால் நீங்கள் எந்த முறைமையும் கடைபிடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கினால் அது ஒன்றுவே ஒன்று உங்களுக்கு தகுதியாக இருக்கும். Beloved people, if you want to join the church, you need not pay any money or subscription or do any other thing. It is enough that if you surrender your heart to God. ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் உள்ளே வர முடியாமல் வெட்கப்பட்டு பல இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். Perhaps you are not willing to come inside, but you are outside and hearing the voice from various places. இந்த மூன்றாம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, மகனே மகளே, நான் இன்று உன்னை நேசிக்கிறேன். On the third meeting, the word spoken by the Lord unto you is, my son, my daughter, I love you today. உனக்காகவே நான் சிலுவை சுமந்தேன் என்பதை ஒன்று கூட உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று இந்த மாலை கூட்டத்திலே கர்த்தர் உன்னோடு இடைபட விரும்புகிறார். In this evening hour, the Lord is willing to deal with you that my son, daughter, I was bearing cross for your sake. சாபம் என்பது மனிதனுடைய வியாதி என்பது மனிதனுடைய விழுகையிலிருந்து புறப்பட்ட ஒரு தன்மை. Sickness is a thing which started from the fall of man. மனிதனை தேவன் சபித்த பொழுது உண்டான ஒரு வேதனை. When God cursed, this kind of pain came into his body. ஆனபடியால் தான் இன்றைக்கு பலவிதமான வியாதிகள் மனிதனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. That is why many kinds of diseases surrounding man. நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு நீங்கள் சிலுவைக்கு முன்பாக வாருங்கள், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். With whatever kind of sin, sickness you are affected, it doesn't matter. If you come under the cross of the Lord will heal you. அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு வசனம் இருக்கிறது. In Acts of the Apostle there is a verse. அது என்ன வசனம் தெரியுமா? What is that? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. The faith on his name has given him sound healing. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Acts chapter 3 verse 16. இதுல என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? What are the words mentioned? சர்வாங்க சுகம். Sound healing, perfect healing. முழு சரீரமும் சர்வ அங்கத்திலும் சுகத்தை அவர் தருகிறார். He, the Lord is giving perfect soundness. எலும்பில், நரம்பில், ஊனில், சதையில், இரத்தத்தில், மயிரில், தோலில் எல்லா பகுதியிலும் கர்த்தர் சுகத்தை In தருகிறார். all the parts of the body, the Lord is able to give healing. ஆண்டவருடைய சுகம் என்பது சர்வாங்க சுகம். The healing of the Lord is perfect healing. உங்களால் உங்க மருத்துவர்களால் முடியாததை, It is impossible by doctors. உங்களால் முடியாததை What is impossible to you, ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு தொட போகிறது. the power of God will touch you. அவர் ஜெபாலயத்துக்கு போனதின் நோக்கமே இந்த இடத்தில் தான் ஜனங்கள் கூடி வருகிறார்கள். The purpose given synagogue, people are gathering there. ஆனபடியால் இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய வல்லமை நம்மை குணமாக்க போகிறது. This evening where the power of God will heal us today. ஒன்று, இந்த கூட்டத்திலே அவர் உங்களை தொடலாம். First of all, Lord may touch you in this meeting. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். You understand it. தேவனுடைய தொடுதலை ஒருவேளை இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீங்கள் சந்திக்கலாம். Before the meeting ends, you can feel the touch of God. இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே இருக்கும் பொழுதே ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வரலாம். Sometimes when you are sitting, word may come towards you. தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி இருக்கிறார். It is written, he is sending his word and heal the people. இல்லாவிட்டால் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை இந்த இடத்திலே வியாபித்து கிரியை செய்யும். Or the virtue, the power of the healing will be working and work here. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Luke's Gospel chapter verse 17. ஜனத்தை குணமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. The power of God was manifested to heal the தேவன் people. மனிதனை சுகமாக்கின பல விதங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. There are various ways mentioned by which God healed the people. நான் 3 விதங்களை மாத்திரம் இப்பொழுது சுருக்கமாக சொல்லுகிறேன். I tell briefly 3 ways. நான் அதை விளக்கப் போகிறது இல்லை. I am not going to explain. ஒன்று, தேவனுடைய தொடுதல் பிரத்யட்சமாய் இந்த கூட்டத்திலே உங்களுக்கு உண்டாகலாம். First of all, the touch of God will be expressly known unto you. இரண்டாவது, ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்புவார், அந்த வசனம் வந்து உங்களை டச் பண்ணி சுகமாக்கும்.
Secondly, the Lord will send a word, that word will come and touch you and heal you. மூன்றாவது இந்த கூட்ட முடிவுக்குள்ளே ஒரு சக்தி இறங்கும், அந்த சக்தி உங்களை குணமாக்கும். Thirdly, before the meeting ends, a power will enter, the power is healing. இதை நீங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய வியாதியின் பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து நீங்கள் காத்திருங்க. With such expectation, surrender your problems hands of the Lord and be waiting. இந்த கூட்டம் முடிந்த பின்பு எனக்கு பலவீனம் என்று சொன்னால் நீ இந்த மூன்றிலே எதையோ ஒன்றை தவற விட்டு விட்டாய் என்று அர்த்தம். When the meeting ends, if you say I am not healed, that means you have missed one of these three. அவருடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. There is power in his word. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. There is power in his word. அவருடைய தொடுதலில் வல்லமை உண்டு. There is power in his touch. அவருடைய வசனத்திலே அனுப்பும் பொழுது உனக்கு சுகத்தை கிடைக்கிறது. When he sends you word, you receive healing. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஒரு விடுதலையின் சக்தியை நான் வாஞ்சிக்கிறேன். Before the meeting ends, I desire the power of healing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இப்படி வாசித்த பல வசனங்களிலே இன்னொரு ரகசியமான ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டே வந்தார். Beloved people of God, the various verses we read, Lord Jesus Christ was doing another miraculous work. ஜனங்களை குணமாக்கினார். He healed the people. ஜனங்களை விடுதலையாக்கினார். He delivered the people. அசுத்த ஆவிகளை துரத்தினார். He cast out the இப்படி unclean பல spirits. காரியங்களை செய்தாலும் இவைகளுக்கு மத்தியிலே ஒரு காரியத்தை அவர் நடப்பித்துக் கொண்டே வந்தார். அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. Even though he was doing all this, in the midst of those he was doing much more important thing. இப்பொழுது கூட நான் வாசித்த மத்தேயு 9:35 நான் பார்க்கும் பொழுது Matthew's Gospel chapter 9 verse 35. அவர் ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். He was preaching in the synagogue. இதுதான் இன்றைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம். This is the substance today's sermon. ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து அவருக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. Regarding a child of God, God has various purposes. ஒரு வியாதியஸ்தன் குணமாக்கப்படுவது மாத்திரமல்ல. Not only a sick person is healed. ஒரு பிசாசு பிடித்தவன் விடுவிக்கப்படுவது மாத்திரம் அல்ல. Not a demon person being delivered. அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நாம் நினைக்க கூடாது. You should not think the life ends with ஒரு his. பாவி மனம் திரும்புவதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிவிடக் கூடாது. With a sinner repenting, his life doesn't end. அப்படி அல்ல. It's not so. அதற்கு பின்புதான் ஆன்மீகம் தொடங்குகிறது. Spiritual life begins here. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு சாதாரண வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. You should not take Christian life as an ordinary life. அது ஒரு பூரணத்தை நோக்கி செல்லக்கூடிய வளர்ச்சியுடைய ஒரு வாழ்க்கை. It's a life of growth towards perfection. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக என்ற வார்த்தையை நீங்கள் எபேசியரிலே வாசிக்க முடியும். You should read to the fullness of the perfectness of Christ. மனிதனை அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தார். The Lord has created man little lower than the angels of அவனோ God. வளர்ந்து தேவனைப் போல மாற வேண்டியது அவசியம். It is essential he should grow and become like God. ஆனால் தான் கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கத்தை ஆவிக்குரிய ஜீவித்தில் குழந்தைகள் என்று கொரிந்தியரிலே பேசுகிறார். That is when Corinthians is spoken, the beginning of the Christian life is compared to a இனி நீங்கள் child. குழந்தைகளாயிராமல் புருஷனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். You should not be babies or think things belong to man. அப்படினால் இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களுக்கு போனதுக்கு பல காரணங்கள் உண்டு. There were many reasons for Jesus going to synagogues. ஒன்று பாவிகளை தேடி போனார். He went in search of sinners. வியாதியஸ்தர்களை தேடி போனார். He went in search of sick people. அசுத்தாவில் பிடிபட்ட ஜனங்களை தேடி போனார். He went in search of demon possessed people. பிரச்சனைகள் வேதனைகள் பாரங்களிலே சிக்கி இருந்த ஜனங்களை தேடி போனார். He went in search of people entangled problems. இவைகளுக்கு மத்தியிலே அவர் சொன்ன உபதேசம் என்ன? In the midst of what was the doctrine he taught? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், உபதேசித்தார். He has preached the gospel of the kingdom and taught. அருமையானவர்களே, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிகிறதல்ல. இதற்கு பின்புதான் உண்மையான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்குகிறது. With repentance, water baptism, Holy Spirit, the Christian life doesn't end. Here itself the actual life begins. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே ஞானஸ்நானத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். In Matthew's Gospel chapter 28, Lord Jesus Christ ascended to heaven. He spoke a word about water baptism. மத்தேயு 28லே நாம் இதை பார்க்க முடியும். In Matthew's Gospel chapter 28, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு அதுக்கு பின்பு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father, Son, Holy Spirit, teaching them to observe all things whatsoever I have commanded you. மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி எல்லாம் உபதேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளாக இருந்தாலும் வாழ்க்கையிலே பிராக்டிகலாக வர வேண்டிய ஒரு அனுபவம். Repentance, water baptism, the Holy Spirit, they are part of the doctrines. They have to come into a practical experience. ஞானஸ்நானம் எடுத்த பின்புதான் அவன் உபதேசத்துக்கு அடுத்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Only after water baptism we have to obey to the doctrine. சுவிசேஷம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது, உபதேசம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது. Gospel saves a person, but the doctrine is perfecting a man. மனம் திரும்புதல் துவக்கம், பூரணம் முடிவு. Repentance is the beginning, perfection is the final stage. ரட்சிப்பு துவக்கம், பரிசுத்தம் முடிவு. Salvation is the beginning, holiness is the end. நீங்கள் இதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand it correctly. ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் நினைச்சிட கூடாது. Don't think as soon as you are saved you go to heaven. மனம் திரும்பின உடனே பரலோகம் நினைச்சிட கூடாது. Don't think at once you are repentant go to heaven.
வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது. To a prophet told, a long journey you have to make. ஆனபடியால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா இடங்களிலும் இந்த ஜெபாலயத்திலே இயேசு போனதுக்கு காரணம் உபதேசித்தார். In Matthew's gospel, Mark's gospel, Luke's gospel, John's gospel, wherever Lord Jesus Christ went to the synagogue, he preached the doctrine. மத்தேயு 4:23 இயேசு ஜெபாலயத்தில் உபதேசித்தார். In Matthew's gospel, chapter 4, verse 23, Lord Jesus Christ preached in the synagogue. மார்க்கு 1:21 இயேசு ஜெபாலயத்தில் உபதேசித்தார். Mark's gospel, chapter 1, verse 21, Jesus preached in the gospel. லூக்கா 4:15 இயேசு ஜெபாலயத்தில் உபதேசித்தார். Luke's gospel, chapter 4, verse 14, 15, Lord Jesus preached in the synagogue. யோவான் 6:59 இயேசு ஜெபாலயத்திலே உபதேசித்தார். In John's gospel, chapter 6, verse 59, Lord Jesus Christ preached in the synagogue. அப்படியானால் எல்லா உபதேசங்கள் எல்லா சுவிசேஷங்களும் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு போனதனுடைய முக்கியமான காரணம் உபதேசம் பண்ணும்படியாக. All the gospels are describing clearly purpose for which Lord Jesus Christ went to the synagogue in order to preach them. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். John's gospel, chapter 15, verse 3 speaks very clearly, by the doctrine you heard, you are now clean. உபதேசத்தை கேட்கும் பொழுதே, வீட்டுக்கு போன பின்பில்ல, கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு சுத்தம் உண்டாகணும். அதுதான் நீங்க கேட்டதனுடைய சரியான அர்த்தம். When you hear the doctrine, there should be a cleansing taking place, not going home. It is a right experience. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமானீர்கள். By the word or doctrine I have spoken, now itself you are clean. உபதேசம் இல்லாத சபைகள் சபைகள் அல்ல. The church without doctrine is not a church. அவைகள் ஜெபாலயங்களாக பெயரளவிலே ஜனங்களை குணமாக்கவும் ரட்சிக்கவுமே உபயோகப்படுத்தப்படும். They are merely synagogues. They can be used to save people and heal people. ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபையிலே உபதேசம் பொழிய வேண்டும். If there is a church, the doctrine should be put there. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? Deuteronomy chapter 32 verse 2. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? உபதேசமும் வசனமும் மழையைப் போல பனியைப் போல ஒரு சபையிலே பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். The doctrine and the word of God shall be coming down as dew and rain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தெளிவான உபதேசங்களை அழகாக சொல்லிக் கொடுத்தார். While Lord Jesus Christ was living on this world, he has spoken clearly, very clear doctrines. இன்றைக்கு சுகமாக்கும் ஹீலிங் சர்வீஸ் நடத்தினால் ஜனங்கள் கூடுகிறார்கள். Today when healing service conduct, people gather in numbers. அற்புதங்கள் நடந்தால் ஜனங்கள் கூடுகிறார்கள். When miracles are taking place, people gather. ஆனால் உபதேசங்களை போதித்தால் ஜனங்கள் எழும்பி போகிறார்கள். When doctrine is taught, the people rise up and walk away. இதுதான் தன் ஜனங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். This is the reason for the fall of the people. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு சரியான உபதேசம் உங்களுக்கு தெரியும்? Beloved, how many of you know the right doctrine? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, Mark's gospel chapter 12, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் மிகுந்த உற்சாகமாய் அந்த சத்தியத்தை கேட்டார்கள். while Lord Jesus Christ was preaching, the people listened to the truth enthusiastically. மிகுந்த விருப்பத்தோடு அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். With eagerness they listened to the words. உபதேசம் கேட்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். There is a grace needed to hear the doctrine. உபதேசத்தை கேட்க ஒரு வரம் வேணும். There is a new gift needed to hear the doctrine. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat, ஒரு மனிதன் இந்த பெந்தேகோஸ்தே உபதேசத்தை வசனத்தை ஏற்றுக்கொள்ள கேட்க அவனுக்கு ஒரு gift தேவை. gift இல்லாதவனுக்கு இது தலை சுத்தும். a gift is needed for a person to receive the doctrine or of the Pentecostal faith. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Matthew's gospel chapter 19 verse 11, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is told? வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். All men cannot receive these things except those it is given. வசனத்தை இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு விசுவாசியானாலும் ஊழியனானாலும் அவனுக்கு வரம் ஒரு gift தேவை. இல்லனா இந்த சத்தியம் தலைக்குள்ளே புகாது, உள்ளே வேலை செய்யாது, ஒப்பு கொடுக்க விடாது. Whether he is a believer servant of God, if he is to receive the doctrine, a man of God is needed grace, otherwise the word of God cannot enter, it cannot work. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை விருப்பத்தோடு மார்க்கு 12:37 ஜனங்கள் விருப்பத்தோடு ஓடி வந்து அந்த வசனத்தை கேட்டார், உபதேசத்தை கேட்டார்கள். Mark's gospel chapter 12 verse 13, people came with eagerness and listened to the doctrine Jesus preached. அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். Many people willingly heard his doctrine. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் யாருக்கு இந்த உபதேசம் உணர்த்தப்படும், வெளியாக்கப்படும்? Beloved, to whom these doctrines are revealed now? ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In the book of Isaiah chapter 28 9ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, verse 9, அவர் யாருக்கு அறிவை உணர்த்துவார்? who will give the understanding? பால் மறந்தவர்களுக்கு. You have been weaned. ரட்சிப்பின் அனுபவத்தை தாண்டி வருகிறவர்களுக்கு தான் உபதேசம் தேவை. Those who cross the experience salvation, doctrine is needed. சும்மா மனம் திரும்புதல் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் இப்படி கொண்டாடிட்டு இருக்கவனுக்கு உபதேசம் தெரியாது, உபதேசம் அவனுக்கு பிடிபடாது. For those listening to repentance, celebrating Christmas and Easter, they cannot know the doctrine, they will not like it. ஆரம்பத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பால் கொடுக்கிறார்கள்.
When the வசனம் ஜீவ வசனத்தை அவர்களுக்கு போதிக்கிறார்கள். when a child of God is saved, the milk is given, the life of. ஆனால் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க வேண்டியது அவசியம். But when they are grown, strong meat is to be given. இதை தான் எபிரேயர்கள் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். In Hebrews chapter 5 we come across it. 5:13 பால் உண்கிறவன் குழந்தை. In chapter 5 verse 30, he who used to milk is a child. 14ஆம் வசனத்திலே பலமான ஆகாரம் ஒரு பிள்ளைக்கு தேவையாக இருக்கிறது. In verse 14, strong meat is needed for a child. 20 வயசு 30 வயசுக்கு பிறகு பால் குடிச்சிட்டு இருக்க முடியாது. At the age of 20 and 30, one cannot be drinking milk. அதுபோல இன்னும் இயேசு ரட்சிக்கிறார்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. We cannot be continually repeatedly saying Jesus saves, Jesus saves. இயேசு இனிமேல் குழந்தை இயேசுவாக வரப்போகிறதில்லை, அவர் மகிமையிலே ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். Jesus will not come as an infant baby, but he will come as a king and queen. அவரை எதிர்கொள்ள நாம் மனவாட்டியாக அவருக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். In order to beat him, we should become the bride, we should grow to his stature. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இன்றைக்கும் கூட பல சபைகளிலே பலவிதமான உபதேசங்கள் அளிக்கப்படுகிறது. Even today, various kinds of doctrines are given in various churches. உபதேசமானது சபையினுடைய அஸ்திபாரங்கள். The doctrine is the foundation of the church. மனம் திரும்புதல் ஒரு அஸ்திபாரம். Repentance is a foundation. ஞானஸ்நானம் ஒரு அஸ்திபாரம். Water baptism is a foundation. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு அஸ்திபாரம். Anointing the Holy Spirit is another foundation. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது In Hebrews chapter 6 we read, அங்கே உபதேசத்தை குறித்து தெளிவான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. clear words are mentioned about doctrine. அது மூல உபதேசம் என்று நாம் சொல்லி இருக்கிறது. It is written the fundamental doctrines. உபதேசத்திலேயே மூல உபதேசங்கள் இருக்கிறது. There are fundamental doctrines among the doctrines. மறுபடி ஞானஸ்நானம் பரிசுத்தாவியை நாம் சொல்லிக் கொண்டிருக்க அதுக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே நாம் திருப்தி அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. Again we will not be repeating about repentance, water baptism, Holy Spirit, and we should not be satisfied with experience. நாம் இந்த நாட்களிலே பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எபிரேயர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 6 verse 2, let us pass on towards perfection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சபைகளிலே உபதேசங்கள் பொழிகிறதா? Are the doctrines poured in the churches are attending? இயேசு கிறிஸ்து உபதேசத்தை போதித்த பொழுது அன்றைக்கு இருந்த ஒரு சிலர் சொன்னார்கள் இது புதிய உபதேசம் என்று சொன்னார்கள். While Lord Jesus preached doctrine, some people said this is a new doctrine. இன்றைக்கும் கூட அந்த வார்த்தையை பெந்தேகோஸ்தே உபதேசங்களை கேட்கும் பொழுது ஜனங்கள் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். When people hear Pentecostal doctrines, the people are pronouncing these words. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது Mark's gospel we read. முதலாம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே இந்த இது புதிய உபதேசம் என்று அவர்கள் பேசினார்களாம். They spoke, it is a new doctrine. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? Everybody was amazed, and what is this kind of new doctrine? இன்றைக்கும் கூட இந்த பெந்தேகோஸ்தே உபதேசங்களை இவங்க புதுசா எதையெல்லாமோ சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இது புதிய உபதேசம் அல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம். Regarding the Pentecostal doctrine, people say this is a new doctrine, but it is not a new doctrine. This is a doctrine which the Lord Jesus preached 2000 years back. பெந்தேகோஸ்தே சபைக்கு என்று ஒரு புதிய உபதேசம் கிடையாது. There is no doctrine for Pentecost church. அது மூல உபதேசத்தை இயேசு சொன்னதை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். What is the fundamental doctrine Jesus spoke, we are preaching. அதை நீங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is essential, you should understand clearly. ஆனால் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த உபதேசம் கடினமாக தென்படுகிறது. But to the people the doctrine appears to be harsh. உபதேசம் ஒரு மனிதனுக்கு கடினமாக தென்படவே கூடாது. A doctrine should not be harsh to a person. இயேசு கிறிஸ்து உபதேசத்தை பிரசங்கித்த பொழுது When Lord Jesus declared the gospel and doctrine, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது John's gospel chapter 6, 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார்கள். in verse 60 say harsh doctrine, who will listen to this? ஒரு கூட்டம் ஜனங்கள் விருப்பத்தோடு கேட்கிறார்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். One group of people heard willingly, another group said it is a harsh doctrine. பெந்தேகோஸ்தே உபதேசம் கடினமான உபதேசம் சொல்றவங்க யாரு? கை வைத்துங்க பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே உபதேசம் விருப்பத்தோடு நாங்கள் கேட்கிறோம் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ரெண்டு கூட்டம் இருந்தது. There were two groups at the time of Jesus. ஒரு கூட்டம் அந்த பெந்தேகோஸ்தே இயேசுவினுடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். One group heard the doctrine of Jesus Christ interestingly. ஆனால் இன்னொரு கூட்டம் யோவான் 6:60 இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். In John's gospel chapter 6 verse 60, another group said it's a harsh doctrine. கடைசில அவங்க சொல்லிட்டது மாத்திரமல்ல அவர்கள் போய் விட்டார்கள். Not only that, left. யோவான் 6:66 அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி இருக்கிறார். In John's gospel chapter 6 verse 60, they backslidden. உபதேசம் உன்னை துரத்த கூடாது, உபதேசம் உன்னை பூரணத்துக்கு தான் கொண்டு வரணுமே தவிர உன்னை வளர்ச்சியடைய வைத்து மனவாட்டியாய் மாற்ற வேண்டுமே தவிர உன்னை பின்வாங்க வைக்க கூடாது, நீ பின்வாங்கி போக கூடாது. The doctrine should not drive you away, it should not make you backslidden, but it should make you to perfection and pride. பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே உபதேசத்திலே சுத்திகரிக்கப்படுதல் என்பது முக்கியமானது. Sanctification is very important of the Pentecost doctrines. ஆனால் அதை அநேகர் ஒத்துக்கொள்கிறார்கள். But many are not accepting. நீங்கள் எஸ்தரின் புத்தகத்தை படித்து பார்த்தால், you read the book of Esther, அந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படும்படியாக ஒரு வருடம் அவள் சுத்திகரிக்கப்பட்டாள்.
And for Esther to be brought before the king, she was purified for 1 year. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு வருஷம் முழுவதும் சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருந்தது. கடைசியாக அங்கே போய் நின்றாள். Throughout the year the purification was going on every day. Finally he went before the king. சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், பூரணம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். Purification, sanctification, perfection, these are the things which should take place every day in our lives. பெந்தேகோஸ்தே உபதேசம் என்பது கொஞ்சம் டஃப் தான். அது CBSE சிலபஸ்னு வெச்சுக்கொள்ளுங்களேன். Pentecostal syllabus doctrine is a tough, take it as CBSE syllabus. மற்றதெல்லாம் நார்மல்னு வைத்துக்கொள்ளுங்கள். Others are normal. ஆனால் நாங்கள் எப்படியாவது இந்த ஜனங்களை எங்களை நம்பி இந்த உபதேசத்தை நம்பி வேத வசனத்தை நம்பி இந்த உபதேசத்தின் மேல் நிச்சயத்தை வைத்து வந்தவர்களை எப்படியாயினும் கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த நாங்கள் பிரயாசப்படுகிறோம். People who trust us, people who trust the doctrine of Jesus Christ, people who talk doctrines, our aim is anyhow they should be presented before Jesus Christ. இதை தான் கொலோசியர் 1:28 நம்முடைய பெந்தேகோஸ்தே சபையினுடைய மோட்டோவாக நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். It is Colossians chapter 1 verse 28 is the motto of Pentecost church. அது என்ன? What is it? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு To present every man perfect in Christ. அவரையே நாங்கள் அறிவித்து We declare him. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி We teach every எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். We are teaching every man in all wisdom and warning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. ஆனபடியால் சுகமாக்கப்பட்ட பின்பு நீங்கள் அப்படியே போய்விடக் கூடாது. Once you are healed, you should not go back at once. அசுத்தாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு அப்படியே போய்விடக் கூடாது. Once you are delivered from a demon possession, you should not go back. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று வாழ்க்கையிலே அப்படியே நின்று விடக் கூடாது. I have received Jesus Christ, you should not stop that. நான் மனம் திரும்பி இருக்கிறேன், இனி தவறு செய்ய மாட்டேன் என்று நின்று விடக் கூடாது. I have repented, I will not do mistakes, you should not stop. நான் ஒரு சபையிலே ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், நல்ல போதகர், வல்லமையானவர் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதிலே திருப்தி அடைந்து நின்று விடக் கூடாது. I was a waterman in the church, he is a good preacher and good doctrine, you should not stop there. எனக்கும் அந்நிய பாஷை இருக்கிறது, நானும் பிசாசுகளை துரத்துவேன் என்று சொல்லி நின்று விடக் கூடாது. I am speaking in unknown tongues, I have the power to cast with the demons, you should not stop there. அதற்கு பின்பு உபதேசத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும், அதுதான் பலமான ஆகாரத்தை திருப்தி அடைவது. Afterwards you should attain perfect doctrine, that is the experience of eating strong meat. உபதேசம் சொன்ன உடனே பலவிதமான உபதேசங்களை பைபிளே சுட்டிக்காட்டுகிறது. When we speak of doctrine, the Bible points out various doctrines. பரிசேயர், சதுசேயர் இப்படிப்பட்டவருடைய உபதேசத்தை இயேசு கிறிஸ்து புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசினார். Lord Jesus Christ compared to the leaven, the doctrines of Pharisees and Sadducees. அது மத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew's Gospel chapter 6 verse 12. 1 தீமோத்தேயு 6:3 நாம் பார்க்கும் பொழுது In 1 Timothy chapter 6 verse 3. வேற்றுமையான உபதேசம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Diverse doctrines. 1 தீமோத்தேயு 4:1 பார்க்கும் பொழுது 1 Timothy chapter 4 verse 1. பிசாசுகளின் உபதேசம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Doctrine of the devils. மார்க் 7:7 பார்க்கும் பொழுது Mark's Gospel chapter 7 verse 7. மனித கற்பனைகளை அவர்கள் உபதேசங்களாக போதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The commandments of men, they are teaching us doctrine. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன? What is our concern? எந்த மனுஷனையும், Any man, அவன் யாரா இருந்தாலும் சரி, whoever he may be, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் அவனை மனவாட்டியாக மாற்ற வேண்டும். if he comes in Christ, he should make the bride of Christ. அதற்காகவே நாங்கள் முழு நேர ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். For that we are doing the full time ministry. நாங்கள் உபதேசிக்கிறது மூல உபதேசம். What we are teaching is the fundamental doctrine. இன்னும் சரியாக சொன்னால் To express clearly, தீத்து 2:1 பார்க்கும் பொழுது, Titus 1:1, இல்லாவிட்டால் தீத்து 1:9 பார்க்கும் பொழுது, Titus chapter 1 verse 9, இல்லாவிட்டால் 2 தீமோத்தேயு 4:3 பார்க்கும் பொழுது 2 Timothy chapter 4 verse 3, ஆரோக்கியமான உபதேசம் என்று சொல்லி இருக்கிறார். sound doctrine. ஆரோக்கிய உபதேசத்திலேயே ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறது. Among the doctrines there is a sound doctrine. அது மனதையும் ஆரோக்கியப்படுத்தும், வாழ்க்கையும் ஆரோக்கியப்படுத்தும். It gives soundness of mind to also it's the life. விசுவாசத்தையும் ஆரோக்கியப்படுத்தும், அவனுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியப்படுத்தும். It gives soundness of faith, it gives healing to the அவனுடைய life. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி கொண்டே வரும். In every part of his life it is giving soundness. உபதேசத்திலே வித்தியாசம் இருக்கு. ஆரோக்கியமான உபதேசம், There are different doctrines, sound doctrine. நீங்கள் கேட்கிற, நீங்கள் போகிற சபைகளிலே ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்கிறதா? Are there sound doctrines in the church you are attending and hearing? மற்றொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது, On the other side, 1 தீமோத்தேயு 6:3 பார்க்கும் பொழுது 1 Timothy chapter 6, தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம் என்று பவுல் பேசுகிறார். St. Paul speaks about the doctrine for edification. நம்முடைய உபதேசத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னா, அவன் எப்படியாவது தேவ பக்தி உள்ளவனாய் மாற வேண்டும். What is the background doctrine? Any sort he will become a godly man. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை அவன் மறுதலித்து விடக் கூடாது. He should not have put on the fashion of the power of God and deny the power thereof. நகையை கலத்திட்டு, Removing the ஒயிட் jewels, ஒயிட் போட்டு, white dress, மீசையை எடுத்துட்டு, removing the
message. அவன் ஏமாந்து போயிட கூடாது. He should not get deceived. அவன் தேவபக்தியுடைய வேஷத்தை தரிக்க கூடாது. தேவபக்தியுடைய பலத்தை அவன் தரிக்க வேண்டும். He should not put on the fashion of the godless. He should not put on the strength of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இன்றைக்கு இந்த உபதேசம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Others are not accept ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. The preaching of the cross is foolishness to the corrupted. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளாகிய நம்மை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. It is the will of God to by the preaching is foolishness to save us. சிலுவையை பற்றிய உபதேசம் பிரசங்கம் மத்தவனுக்கு பைத்தியம், ஆனா நமக்கு அது ரட்சிக்கப்படுகிறதுக்கு தேவ பலனாய் மாறுகிறது. The preaching of the cross is foolish to others, but we who are saved, it is the power of God. அதனால தான் பெந்தேகோஸ்துக்காரனை பார்த்தா மத்தவனுக்கு ஆகல, ஈவன் கிறிஸ்டியனுக்கே ஆகாது. Therefore other people, Christians do not consider great as Pentecostal people. நாம அவனை பார்த்தா விஷ் பண்ண மாட்டேங்கிறோம், அவன் நம்மளை பார்த்தா விஷ் பண்ண மாட்டேங்கிறான். We do not salute them, they do not salute us. எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் என்று பாருங்க. What a mean thing it is. அதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு காரணம் வசனம் சொல்லுவாங்க, அவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க. We quote a verse, they quote a verse. அவங்க சொல்றது ஒரே வசனம் தான், நாமும் சொல்றதும் அதே வசனம் தான். We quote the same verse, they quote the same verse. உங்களில் ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை விஷ் பண்ணாத அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். இதே வசனத்தை அவனும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கான், நம்ம அதை விட ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருக்கோம். John says, if anybody has not brought the doctrine of Christ, do not greet him. We are telling the same thing, they are telling this strongly. 2 யோவான் 1:9 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. Second John chapter 1 verse 9 it is mentioned. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told? கிறிஸ்துவின் உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராமல் இருந்தால், if one does not bring the gospel of Christ, நீங்கள் அவனுக்கு வணக்கம் சொல்லக்கூடாது. do not salute him. எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறது. How clearly. அடுத்து அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது, அவனுடைய வீட்டிலே அவனை உங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. You should not permit in the house, you should not bid Godspeed. அப்படி நீ வாழ்த்துதல் சொல்லிவிட்டால் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறி விடுகிறாய். If you bid Godspeed, then you are partaker of wicked deeds. அதனாலதான் நம்ம ஆளுங்க அவனுக்கு விஷ் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறான், அவன் நமக்கு யூஸ் பண்றதுக்கு யோசிக்கிறான், தலையை குனிஞ்சிட்டே போயிடுறாங்க. And we are hesitating greet them, they are also hesitating greet them, they are bowing down the head or move on. வருகையில தான் தெரியும் யார் கிறிஸ்துவின் உபதேசத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சாங்க. In the coming it will be known who are catching hold strongly the doctrine of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. இந்த உபதேசத்தினுடைய இன்னொரு போர்ஷன் ஒப்புரவாகுதலின் உபதேசம். Another portion of doctrine, doctrine of reconciliation. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒப்புரவாகுதலின் அந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். A child of God should know the doctrine of reconciliation. முதலாவது தேவனோடு மனிதனை கிறிஸ்து ஒப்புரவாக்கினார். First of all, Christ has reconciled man to God. அடுத்து மனிதனை மனிதனோடு ஒப்புரவாக்குவது. Then man is reconciled to another man. நீங்கள் இந்த ஒப்புரவாகுதலின் அனுபவம் இல்லாவிட்டால் பரலோகம் செல்ல இயலாது. If you do not have the experience of reconciliation, you cannot go to heaven. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, In 2 Corinthians chapter 5 verse 19, ஒப்புரவாகுதலின் ஊழியம், ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்ற 2 வார்த்தையை நாம் பார்க்கலாம். the word of reconciliation, the ministry of reconciliation. நம்முடைய ஊழியத்தினுடைய பெயர் ஒப்புரவாக்குதலின் ஊழியம், நம்முடைய உபதேசத்தினுடைய பெயர் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். The name of ministry is ministry of reconciliation, the doctrine is the doctrine of reconciliation. அருமையானவர்களே, இந்த கூட்டத்திலே நீங்கள் வந்து மிகவும் இன்ட்ரஸ்டா கேட்டுக்கொண்டிருப்பது நல்லது. ஆனால் உங்களுக்குள் இந்த ஒப்புரவாக்குதலின் வேலை நடந்திருக்கிறதா? Beloved people, it is good that you are listening to the meeting and interested, but did the reconciliation take place in your life? மனிதனோடு ஒப்புரவாகாத பட்சத்திலே தேவனோடு ஒப்புரவானேன் என்று சொல்லி தன்னை ஏமாற்ற கூடாது. When a man is not reconciled another man, he cannot deceive himself saying I am reconciled to God. ஒருவன் ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளில் கிடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. If a man says he is walking light but he is hating his brother, he is walking in darkness, the word of God says. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? The man who is not love the seen brother, how he can believe and love the unseen God? தன்னுடைய சொந்த சகோதரனை பகைக்கிறவன் அவன் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God points out he who hates his brother is a murderer. உன்னுடைய மனைவியோடு பேசுகிறாயா? Are you speaking to your உன்னுடைய wife? புருஷனோடு பேசுகிறாயா? Are you speaking to her உன்னுடைய husband? சகோதர சகோதரியோடு உன்னால் பேச முடிகிறதா? Are you able to speak to your brothers and sisters? இந்த உலகத்திலே சின்ன சின்ன காரியங்களிலே நீங்கள் ஒப்புரவாகாவிட்டால் நிச்சயம் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் இழந்து போய்விடுவீர்கள். இந்த உபதேசத்தை கேட்டாலும் நீங்கள் ஏமாந்து போய்விடுவீர்கள். In small things we are not reconciled in this world, you will be deceived. Even though hear the doctrine, you will be deceived. ஒரு பாஸ்டர் தன்னுடைய மனைவியோடு சண்டை போட்டுவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டார். A pastor was picked to quarrel with the wife, took the car and went out. திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு அவருக்கு மனசே இல்ல. He was not willing to return home. ரொம்ப நேரம் சுத்தி அவ இப்படி சொல்லிட்டாலே கார் போயிட்டே இருக்கு. For many hours he was wandering in the car. She spoke so. இப்படி யோசித்து கொஞ்சம் கொஞ்சமா டெம்பர் குறைஞ்சு மறுபடியும் கார் வீட்டுக்கு வந்துருச்சு. He thought so. Finally the temper decreased. He entered the house. வந்த உடனே அவங்க ஏன் இப்படி போறீங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின உடனே திருப்பி டென்ஷன் ஆயிட்டாரு. திரும்பவும் கார் எடுத்துட்டு போயிட்டாரு. And she asked why you are behaving like this, going like this. He in tension and took the car and went out. இப்போ ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. He met with accident. நீங்க பரலோகம் பாதாளங்கற புக்க படிச்சா தெரியும் இந்த பாஸ்டரை பார்க்கலாம். If you read the book The Heaven and Hell, you can see the pastor. அங்க அந்த பாஸ்டர் கார் எடுத்துட்டு போயிட்டாரு.
That pastor took the car and went out. போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. He met with accident. ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறார். His body is in very serious condition. செய்தி கிடைத்து இந்த மனைவி ஓடி வந்தாங்க. The wife got the news and ran. இந்த அடிபட்ட உடனே அவருக்கு தெளிவு வந்துருச்சு நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி. When he was met with an accident, he knew what I did is wrong. மனைவியும் மன்னிப்பு கேட்டாங்க, புருஷனும் மன்னிப்பு கேட்டாங்க. The wife was pardoned, the husband was pardoned. கொஞ்ச நேரத்துல அவர் மரித்து விட்டார். Within a short time he died. மறுபடியும் அவர் மேல போகிறார். He goes above. மேல போனா அவர் உள்ள விட மாட்டேங்கறாங்க. பரலோகத்துல உள்ள விடலையா. In heaven he was not permitted. என்னன்னு கேட்டாரா? What is it? நீங்க உங்க மனைவியோட சரியான விதத்துல வாழ்க்கை வாழல, நீங்க சண்டை போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. You did not live rightly with your wife, you picked quarrel and your life is not good. இவர் சொன்னாரா, நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போனேன், கோவப்பட்டு வந்துட்டேன். இரண்டாவது ட்ரிப் ஆக்சிடென்ட் ஆன பிறகு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், சாகிறதுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு விட்டேன் அப்படினு சொன்னார். He said first trip I went and then I came out, but when I met with accident before my death I asked pardon. சாகிறதுக்கு முன்னால் நீ மன்னிப்பு கேட்டதை நானும் பார்த்தேன், ஆனால் அது உண்மையான மன்னிப்பு அல்ல. I saw that before death you asked pardon, but it is not true asking pardon. வேற வழி இல்லாம இப்ப ஒடிஞ்சு கைகால் ஒடிஞ்சு போன பிறகு நீ இனிமே என்ன பண்ண முடியும்? அவ தயவுல தான் வாழணும். அதுக்காக மன்னிப்பு கேட்ட. செத்து போயிடுவன் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம். அதனால எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும் நீ கேட்ட. வாழ்க்கையிலே மன்னிப்பு கேட்ட பின்பு மன்னிப்பின் வாழ்க்கை வாழாத பட்சத்தில் பரலோகம் இல்லை, வெளியே போன்னு சொன்னாங்க. As no other ways you have to live with her, therefore ask pardon. This is not right thing. Anyhow you are going to die, therefore you want to enter to heaven, therefore ask pardon. It is not the right thing. You should ask pardon, then you should live the life of forgiveness. Only then you have the privilege to go to heaven. அதனால சாகும்போது மன்னிப்பு கேட்டலாம்னு நினைச்சிட்டு யாராவது காத்து இருக்காதீங்க. Do not wait, you can ask a lame excuse pardons. உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயே உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாய் இருக்கும். It is better on this day you know the things concerning your peace. இந்த உபதேசத்தினுடைய பெயர் ஒப்புரவாகுதலின் உபதேசம். The name of this doctrine is doctrine of reconciliation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of இயேசு கிறிஸ்து உபதேசம் சொன்னாரே தவிர அந்த உபதேசத்துக்கு பேர் சொல்லாமலே போயிட்டே இருந்தார். Jesus Christ said to doctrine, he did not give a name to the doctrine. அதனால ஜனங்கள் சொன்னாங்க இது புதிய உபதேசம் சொன்னாங்க. Therefore the people said this is a new doctrine. லைஃப்ல வாழ முடியாதவன் சொன்னா இது கடினமான உபதேசம் சொன்னான். Those who are not able to live, they said it's a hard doctrine. ஆனா இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போன பின்பு, after Jesus went to heaven, பரிசுத்த ஆவி இறங்கின பின்பு, after the Holy Spirit descended, இந்த அப்போஸ்தலர்கள் போதித்த உபதேசம் அப்போஸ்தல உபதேசம் என்று அழைக்கப்பட்டது. The doctrine preached by the apostles is called apostolic doctrine. அப்பொழுதுதான் இந்த உபதேசத்துக்கு அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிற உபதேசங்களுக்கெல்லாம் உபதேசம் என்ன உபதேசம்? Till then, all the New Testament and Old Testament had doctrines, they have no name, but what is the doctrine? அதுக்கு பின்புதான் அப்போஸ்தலருடைய உபதேசம்னு ஒன்னு ஸ்ட்ராங்கா அது செயல்படுத்தப்பட்டது. Then only the doctrine of apostle was established and it is active. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Acts chapter 2 verse 42. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு அப்போஸ்தலராகிய ஊழியர்களும் தம்முடைய ஜனங்களுக்கு போதித்த உபதேசங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். After the people received the Holy Spirit, the apostles' doctrine, it is the apostolic doctrine. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued daily with accord in the temple, breaking bread and eating the bread and in doctrines. அங்க 4 விதமான தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. 4 things are mentioned. ஒன்று அப்போஸ்தலருடைய உபதேசம், teaching of the apostles. இரண்டாவது அந்நியோன்யம், fellowship. மூன்றாவது அப்பம் பிட்குதல், breaking the bread. நான்காவது ஜெபம் பண்ணுதல். Fourthly, prayer. இதுதான் அந்த நாட்களிலே சபையினுடைய ஆரம்பகால தத்துவங்கள். These are the principles of the church in the early days. முதலாவது ஒரு சபைக்கு தேவையானது அப்போஸ்தல உபதேசம், அதுக்கு பின்புதான் அந்த fellowship, அதுக்கு பின்புதான் கம்யூனியன், அதுக்கு பின்புதான் prayer. What is needed first for the church is apostolic doctrine, then fellowship, then breaking of bread and then prayers. உபதேசம் இல்லாம நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அதுல அர்த்தம் இல்லை. Without doctrine, if you make any prayer, it is of no use. உபதேசம் இல்லாத இடத்துல நீ போய் ராபோஜன் எடுத்து எந்த பயனும் இல்லை. If there is no doctrine, if you take communion service, no use. எனக்கு ஒரு மூத்த சகோதரன் ஒருவர் இருக்கிறார். I have an elder brother. நம்முடைய இப்போதைய இங்கே இருக்கிற சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் தான் அவருக்கு கடந்த வருஷத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். I think last year our central pastor administered water baptism. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு நாள் சொன்னாரு, நான் ஒரு சபையில ராபோஜன் எடுத்தேன்டா, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னார். Before 25 years he one day told, I took communion service in your church, it was tasty. அவர் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு வருஷம் தான் ஆச்சு.
It is 1 year since water baptized. 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஊழியத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு முன்னால. Before I came for the ministry 30 years back. CSA friends எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க வா நியூ இயர் கொண்டாடலாம்னு சொல்லி. The CSA friends invited him to celebrate the new year. கேட்டாரு அவங்க சர்ச்சில் என்ன உள்ள விடுவாங்கடா நான் இந்து ஆச்சர் நீ வா பாத்துக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஒயின்லாம் அப்படின்றாங்க. I make him to believe allow it to taste you come let me see it. இவர் வந்து சொல்றாரு என்னத்தையும் வாயில வச்சாங்க அப்படி கொஞ்ச நேரத்துல அப்படி பஸ்ன்னு போயிடுச்சு. They placed something in my mouth it went in ஒயின் கொடுத்தாங்க கூட கொஞ்சம் கொடுக்கல லேசா ஒரு ounce கொடுத்துட்டு போயிட்டாங்க. They gave a little wine they might have given much. இவர் ஞானசானனா என்னன்னே தெரியாது. He did not know what is இயேசு சிலுவையில சிந்தின இரத்தம்னா என்னன்னே தெரியாது. He did not know what the blood of Jesus Christ. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது ஒண்ணுமே தெரியாது. He did not know how his body was broken. இப்படி அல்ல. It's not so. கம்யூனியன்லாம் அடுத்து ஃபர்ஸ்ட் உபதேசம் தான் மெயின். The doctrine is the first. முதலாவது உபதேசம் இல்லன்னா திருப்பி நீ ராபோஜன் எடுத்தேன்னா எடுக்காட்ட என்ன? First of all when there is a doctrine you can come for the communion. அப்போஸ்தலருடைய உபதேசம் அதுக்கு பின்புதான் அந்யோன்யம் அதுக்கு பின்புதான் அதாவது அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் வா அதுக்கு பின்பு ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வா அதுக்கு பின்பு நீ அந்த சபையில அந்த ஐக்கியத்துல ஞானஸ்நானம் எடு கம்யூனியன் எடு அந்த சபையில நீ ஜெப வீரனாய் மாறு. And first of all, obey the doctrine, then come into fellowship, then take part in communion service, then you come in the prayer life and break your bread. அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். Apostles means one who is sent. அனுப்பப்படாதவன் எப்படி பிரசங்கிப்பான்? If he is not sent, how he can preach? அதனால தான் புதிய ஏற்பாட்டு உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஏனென்றால் இயேசு 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை தன்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்திவிட்டு அவர் போனார். New Testament doctrine is apostolic doctrine. Jesus Christ has chosen 12 disciples and placed them in his position and departed. எபிரேயர் 3:1 இயேசு ஒரு அப்போஸ்தலர் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். In Hebrews chapter 3 verse 1 it is written Lord Jesus Christ is an apostle. 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். In 1 Corinthians chapter 12 verse 28 the Lord has ordained first of all the apostle of the church. சபைன்னு சொன்னா அப்போஸ்தலன் இருக்கணும் சபைன்னு சொன்னா அப்போஸ்தல உபதேசம் இருக்கணும். If there is a church there should be apostle there should be apostolic doctrine. ஒரு சகோதரனை குறித்து நான் புக்ல படித்தேன். I read about a brother அவர் கிறிஸ்தவன். He is a Christian. ஆனால் சில புக்குகளை படித்துக்கொண்டு அதிலே ரொம்ப தீவிரமாக தத்துவ கொள்கைகளை படித்துக்கொண்டே வந்தார். He was written certain books and he was arguing based upon the principles. ஒரு நாள் ஆண்டவர் அவர்ட்ட பேசினாரா? One day the Lord spoke to him. நீ என்னுடைய சீடன் அல்ல நீ ஒரு புத்தகம் படிச்சிட்டு இருக்கியே அவனுக்கு தான் நீ சீடன் சொன்னாரா? You are not my disciple you are reading a book you are the disciple of that book. அன்றையோட அந்த தத்துவம் பேசுற அந்த புக்க தூரத்துக்கு போட்டு பைபிளை படிக்க ஆரம்பிச்சார். That day onwards he threw away that book of principles and started reading the Bible. முதலாவது நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். First of all you learn the apostolic doctrine. அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு வரம் தேவை. You need a gift to receive it. அந்த வரம் கிடைச்சிச்சுனா இதனுடைய விளக்கம் உனக்கு நல்லா புரியும். If you receive the grace you can understand our explanation. அந்த gift அந்த வெளிச்சம் கிடைக்காத வரைக்கும் இது தப்பு அது தப்பு அப்படி சொல்லிருக்கே இப்படி சொல்லிருக்கே நீயே குழப்பிக் கொண்டே இருப்பாய் உன்னை எல்லாரும் போட்டு குழப்பி விட்டுருவான். Unless you give to the light and gift you will be confused others will be confused and you will be confused others. ஆண்டவரே அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்னு ஒன்னு சொல்லி இருக்கே மத்தேயுல அது எனக்கு தாருன்னு சொல்லு அதுக்கு பிறகு இந்த பிரசங்கம் உனக்கு தானா புரிஞ்சிட்டே வரும். You pray to Jesus it is mentioned about a gift to listen to the doctrine ask that then you can understand the sermon. அப்போஸ்தல உபதேசம் என்பது அஸ்திபாரம். Apostolic doctrine is the foundation. அஸ்திபாரம் இல்லாம நீ வீட்டை கட்டிக்கொண்டே இருக்கிறது அர்த்தமில்லாத ஒரு தன்மை. Without foundation we are building house it is meaningless. இன்னைக்கு உலகத்துல நான் பார்க்கும் பொழுது சரியான அஸ்திபாரம் இல்லாத எத்தனையோ மாடி கட்டடங்கள் அப்படியே இறங்கிக் கொண்டே வருகிறது. அதுபோல அஸ்திபாரம் இல்லாத இந்த சபைகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஒரு எழுப்புதல் வரும் பொழுது தானா இறங்கும். If you look at the world many tall buildings without foundation they are coming down under the ground and in the days in future many churches without foundation they will be scattered. எபேசியர் 2:20 படி அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் சபையினுடைய அஸ்திபார கற்கள் விசுவாசிகள் அவர்களுக்கு மேலே மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். Ephesians chapter 2 verse 20 the apostles are the foundation stones and the believers are built upon the church as lively stones. மத்தேயு 7:25 ஒரு மனிதன் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டான் ஒருவன் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டினான். In Matthew's gospel chapter 7 verse 25 one person laid his foundation on the rock and built another laid the foundation on sand and constructed. உன்னுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? Where is your foundation? மணலில் போட்டுவிட்டு ஏமாந்து விடாதே. Do not deceive placing on the sand. அற்புதங்களை நம்பி ஏமாந்து போய் விடாதே. Do not deceive seeing miracles. அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாம் அழகுபடுத்தக்கூடிய சக்திகள். The miracles and wonders and signs are beautifying things. அதெல்லாம் கிஃப்ட்ல செயல்படக்கூடிய சக்திகள். They are the powers operate gifts. இன்னும் சொல்ல போனா வீடோட டெக்கரேஷன் பண்ற மாதிரி. It is like decorating the house. ஆனா அப்போஸ்தல உபதேசம் அப்படிப்பட்டதல்ல அது அஸ்திபாரம். Apostolic doctrine is not so it's the foundation. வீட்டுக்கு அஸ்திபாரம் முக்கியமா பெரிய மகுடம் வச்சு அழகுபடுத்துறது முக்கியமா? வெறும் அழகுபடுத்தி விட்டு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லனா எல்லாம் சேர்ந்து கீழே
போயிடும். What is more important, foundation or decorating the house? If you are beautifying the houses, decorating, if there is no proper foundation, everything will collapse. பழைய ஏற்பாட்டு முறை தோல்வியை சந்தித்தபடினால், ஜனத்தை பூர்ணப்படுத்தாதபடினால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மெல்கிசேதேக்கின் முறைமையை ஏற்படுத்தி காண்பித்தார். அதனுடைய பெயர்தான் அப்போஸ்தல ஊழியம். The Old Testament cannot perfect people, therefore Lord has cancelled it and established a New Testament. The order after the Melchizedek is the apostolic doctrine. இத பார்த்த உடனே தான் வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள்லாம் டென்ஷன் ஆனது. காரணம், இவர் புதுசா அப்போஸ்தல உபதேசம் ஒன்னு கொண்டு வர்றாரு, நம்ம ஊழியெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டதே. When these Pharisees, scribes and saw that these things, they were shocked because he is bringing a new thing called apostolic doctrine. There our ministry is come to an end. தன்னுடைய ஊழியத்துக்கு போட்டியாக இவர் மெல்கிசேதேக்கின் ஊழியத்தை தொடங்கினபடியால் தான் அவரை சிலுவையிலே அறைய ஆரம்பித்தார். As he began the ministry after Lord of Melchizedek, contrary to their ministry, they thought of crucifying, killing him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, கிறிஸ்தவ வாழ்க்கை பூர்ணத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. Christian life is a life which moves towards perfection. அதனால இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தையும் பிரசங்கித்தார், உபதேசத்தையும் பிரசங்கித்தார். Lord Jesus Christ preached the kingdom of heaven, also preached doctrine. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பது மிகவும் சுலபம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய உபதேசங்களை பிரசங்கிப்பது கஷ்டம். அதன்படி வாழ்வது அதைவிட கஷ்டம். It is easy to preach the kingdom of the heaven, but it is difficult to preach the doctrine wherein you can go to heaven. It is difficult to live accordingly. அதனால தான் இந்த உபதேசத்துக்காக நாங்கள் எங்களை தியாகம் பண்ணுகிறோம். Therefore we sacrifice ourselves for the doctrine. இந்த உபதேசத்தின் நிமித்தம் தான் ஜனங்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். For the because of the doctrine, the people are surrendering themselves. இந்த உபதேசம் ஜனத்தை வெறுமையாக்குகிறது. The doctrine empties the people. ஜனத்தை எச்சரிக்கிறது. It warns the people. ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் மாற்றுகிறது. It makes them poor in spirit. சுகபோக வாழ்வை வெறுக்க வைக்கிறது. It makes them hate the luxuries. இந்த உலகம் வேண்டாம் என்று தூக்கி எறிய வைக்கிறது. It makes them throw away this world. உலக ஆடம்பரங்களை எதிர்க்கிறார்கள். They are resisting the luxuries. உலக ஆசைகள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். They deny the pleasures of the எப்படி ஆயினும் உள்ளான மனுஷனிலே ஒரு பூரணத்தை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். They desire to attain perfection in the inner man. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த உபதேசத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? Beloved child of God, how many want to surrender to this doctrine? கர்த்தர் உன்னை சந்தித்து, உன்னை சுகமாக்கி, உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகித்ததற்கு ஒரு முக்கியமான நோக்கம், நீ இந்த உபதேசத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற வேண்டும். The purpose of God meeting you, healing you, delivering you and making you to go through various stages is you should become the bride of Jesus Christ. என்னுடைய பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many mansions. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார். In John's Gospel chapter 14 verse 2. என்னுடைய பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள், மேன்சன்ஸ், மாளிகைகள் உண்டு. In my father's house there are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். If it were not so, I would have told you. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். I go to prepare place for you. After I prepare, I will come and gather you. அவர் போய் அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே நமக்குள்ள இந்த உபதேசம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. He has gone there and he is preparing. Here this doctrine is preparing ourselves. ஒருவேளை இந்த உபதேசத்தின் நிமித்தம் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே अनेகரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். Perhaps because of doctrine you committed many unto death. இந்த உபதேசத்தின் நிமித்தம் अनेக நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். Because of that doctrine perhaps you face many இந்த losses. உபதேசத்தின் நிமித்தம் अनेக உலக பொருட்களை நீங்கள் வெறுத்திருக்கலாம். Perhaps because of that you hated many things of the world. இந்த உபதேசத்தின் நிமித்தம் நீங்கள் குடும்பத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். Because of that you are rejected from the family. இந்த உபதேசத்தின் நிமித்தம் பலவிதமான வேதனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். Because of that you met with various pains. பிரியமானவர்களே, நீங்கள் அதை குறித்து கொஞ்சம் கூட பாரப்பட வேண்டாம். இதுவைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அடைந்த பாடுகள். Beloved people, do not be misunderstand about these are the sufferings you attain for the Christ. இந்த இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. The sufferings of present are not compared to the glory that shall be revealed. இப்பொழுது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நாம் நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். For some time into affliction we shall receive eternal weight இந்த of glory. உபதேசத்தின் நிமித்தம் நீங்கள் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Because of this doctrine you are suffering in sickness. இந்த உபதேசத்தின் நிமித்தம் நீங்கள் வியாதியை சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Because of this doctrine you are enduring sickness. இந்த உபதேசத்தின் நிமித்தம் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Because of that you believe the Lord will deliver me. இந்த உபதேசம் இந்த உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்ய கூடாதது போல தென்பட்டாலும் மறைமுகமாக உங்களுக்குள்ளே ஒரு மறுரூபத்தின் வேலையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. It appears that this doctrine is not able to give deliverance in this world, but it is doing a work of இந்த transformation. உபதேசத்தின் நிமித்தம் ஜீவனோடு இருக்கிறவர்கள் अनेகர். Many are alive because of the doctrine.
doctrine. இந்த உபதேசத்தின் நிமித்தம் மரணத்தை ஜெயித்தவர்கள் அநேகர். Many have overcome death due to the doctrine. இந்த உபதேசத்தின் நிமித்தம் வியாதியை ஜெயித்தவர்கள் அநேகர். Many are those who overcome sickness due to இந்த doctrine. உபதேசத்தின் நிமித்தம் செய்வனை கட்டுகளை அறுத்தவர்கள் அநேகர். Many have the bindings of witchcraft by the doctrine. இந்த உபதேசத்தின் நிமித்தம் உலகம் அநேகருக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. Due to doctrine the world is not worthy for many. இந்த உபதேசத்தின் நிமித்தம் இன்றைக்கு அநேகர் தங்களை வெறுமையாக்கி இருக்கிறீர்கள். Because of doctrine many have emptied them. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many believe it? இந்த உபதேசம் இந்த உலகத்திலே உங்களை ஒரு வெறுமையான ஒரு பாத்திரம் போல மாறினாலும் உங்களுடைய பாத்திரத்தை மகிமையாய் மாற்றிக் கொண்டு வருகிறது. Even though this doctrine makes an empty vessel, that vessel is being made as a transformed vessel. இந்த உபதேசம் கெட்டுப்போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. This doctrine is foolish to the people perish, but to the people who are saved it is the power of இந்த God. உபதேசம் உன்னுடைய மனக்கண்களை பிரகாசிக்கிறது. This doctrine enlightening your mental eyes. இந்த உபதேசம் உன்னுடைய சரீரத்தை பலமுள்ளவனாய் மாற்றுகிறது. This doctrine strengthens your body. இந்த உபதேசம் உன்னுடைய வாயிலே துதியை கொண்டு வருகிறது. This doctrine brings praise in your mouth. இந்த உபதேசம் உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறது. This doctrine gives marrow to your bones. இந்த உபதேசம் உன்னை மனவாட்டியாய் மாற்றிக் கொண்டே வருகிறது. This doctrine transforms you as a bride. ஒரு சாதாரண எஸ்தர் ராஜஸ்திரியாக மாற்றப்பட்டாள். Ordinary Esther is made as a royal woman. நீங்கள் இந்த கூட்டு புழுவை பாருங்கள். See the cocoon. ஒரு புழுவாக அது அருவருப்பாக சுத்திக் கொண்டே இருக்கும். As a worm it is ugly and roaming about. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அதை தூக்கி தள்ளி போட்டுருவாங்க, நசுக்கி போட்டுருவாங்க. Sometimes they take it and press it and throw it away. ஆனா கொஞ்ச நாள் கழித்து பாத்தீங்கன்னா After some days you see இந்த புழு ஒரு கூட்டுக்குள்ள போயிடும். it enters into a nest. வெளியே தெரியவே தெரியாது. It is not seen outside. ஆனா ஒரு நாள் உண்டு. One day comes. திடீரென்று பார்த்தால் அந்த கூண்டு உடைஞ்சு போயிடும். The nest is broken. பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே வந்துரும். A butterfly comes out. அடுத்த செகண்ட் பறக்கும். Next second flies. இது எதை காண்பிக்கிறது? What does it show? இந்த மார்க்கத்தில் நீ வரும்பொழுது எல்லாராலும் புழு போல அற்பமாய் நீ எண்ணப்படுவாய். When you come to this way you are considered as worm, hated by everyone. உபதேசத்துக்குள்ள வரும்பொழுது நீ ஒரு பாதுகாப்புக்குள்ள வந்து விட்டாய். When you come doctrine come into protection. வெளியே இருந்து பார்க்கிற ஒருவனுக்கு என்ன நடக்குனே தெரியாது. Outsiders cannot see what is உன்னை happening. பார்க்கிறவன் வித்தியாசமா பார்த்துக்கிட்டே இருப்பான். அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்குள்ளே ஒன்றை தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறார். They will look at you differently, don't be worried. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கற்ப வேதனை படுகிறேன் என்று பவுல் சொன்னார். St. Paul says I am undergoing troubling experience until Christ is formed in you. நாள் வரும், நாள் வரும், not they will come. ஒரு நாள் வரும், one day will come. அன்றைக்கு இந்த கூடு உடையும். And the nest will be broken. அன்றைக்கு இந்த பட்டர்ஃப்ளை டிசைனா வெளியே வர போகிறார். Butterfly come with design. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் பறந்து போக போகிறார்கள். Hundreds of thousands 10,000 lakhs of saints will fly. இந்த உபதேசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who say I want the doctrine close your eyes. இந்த உபதேசத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் போடுங்கள். Those who say I believe the doctrine kneel down. இந்த உபதேசத்துக்காக என்னுடைய வாழ்வை, என் ஊழியத்தை, என் வருங்காலத்தை சமர்ப்பிக்கிறேன். நான் மனவாட்டியாய் மாறினால் போதும், உலகில் எனக்கு ஒன்று வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say for this doctrine I surrender my life, I don't want anything, it is my intention. அன்றைக்கு அந்த ஜெபாலயத்திலே கடந்து போன இயேசு, Jesus Christ who went to the synagogue, ஒருவனை குணமாக்கினார். he healed one person. ஒருவனுடைய வலது கையை சுகமாக்கினார். He restored one's right hand. ஆமென். ஜெபாலயத்தை கட்டினவனுக்கு விடுதலை கொடுத்தார். He gave deliverance to a person who built the synagogue. ஜெபாலயத்திலே வந்த அசுத்தாவியை துரத்தி மனிதனை விடுதலையாக்கினார். He drove away the unclean spirit, delivered a person. ஜெபாலயத்திலே வந்ததான அசுத்தாவி பிடித்தவனை விடுதலையாக்கினார். The person unclean was delivered by Jesus. ஜெபாலயத்திலே வந்த பலவீனப்பட்ட ஸ்திரியை குணமாக்கினார். The woman of infirmity was healed. ஜெபாலயத்திலே வந்தான குஷ்டரோகியை The சுகமாக்கினார். leper who came to the synagogue was healed. எல்லா வியாதியஸ்தர்களையும் He குணமாக்கினார். healed all the sick persons. அவருடைய மனதில் இருந்தது என்ன? What was in his mind? இந்த மனிதனை நான் குணமாக்கினது மாத்திரமல்ல, It is not enough I இந்த healed. மனிதனுக்காக நான் இரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, It is not shed blood. இவனுடைய நோய்களை சுமந்தது மாத்திரமல்ல, Not bore his sickness. இவனுக்கு நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது மாத்திரமல்ல, Not giving the Holy Spirit to him. நான் இவனை திக்கற்றவனாய் விடேன். I will not leave comfortless. நான் மறுபடி வருவேன். I will come again. நான் அவனை சேர்க்க வேண்டும். I should gather him. அதற்காக நான் அப்போஸ்தல உபதேசத்தை கொடுக்கிறேன். That is why I give apostolic அன்றைக்கு doctrine. ஜெப ஆலயங்களில் உபதேசித்தவர் இன்றைக்கும் உனக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். On the day he who preached synagogue is preaching you இந்த today. உபதேசத்தை சந்தேகிக்காதே. Do not doubt this doctrine. இந்த உபதேசம் புதிய உபதேசம் அல்ல. This is not a new doctrine. இந்த உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம். This doctrine is doctrine of இந்த Christ. உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம். The doctrine of cross. இந்த உபதேசம் ஒப்புரவாகுதலின் உபதேசம். This is doctrine of இந்த reconciliation. உபதேசம் தேவ பக்திக்கேற்ற உபதேசம். Doctrine of godliness. இந்த உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். Doctrine of the apostles. இந்த உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம். Sound doctrine.
இதனுடைய வேலை என்ன? What is the work of it? ஒரு மனிதனை புனிதனாய் மாற்றி தேவனுடைய மனவாட்டியாய் மாற்றுவது. A man is made holy and he is made the bride of God. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now we are the children of God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். We do not know how we shall appear. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம். When he appears, he shall be like him. அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who have the freedom hands. கர்த்தாவே ஜெபாலயத்திலே உபதேசித்தீரே, இந்த உபதேசத்தை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். Lord, I accept the doctrine you preach in the synagogue. இந்த உலகத்துல எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்லை, இந்த உபதேசத்தின் மூலமா நான் பூரணத்தை சந்தித்தால் போதும். Whatever possess or not in there is nothing, but if I am perfected by doing enough. இந்த உபதேசத்தின் மூலமாய் நீர் வரும்பொழுது பறந்து சென்றால் போதும். By the doctrine, if I am able to fly when I come, it is enough. இந்த உபதேசத்தின் மூலமாய் நான் உம்முடைய மனவாட்டியாய் மாறினால் போதும். It is enough. By doctrine, I become your right. It's enough. இந்த உபதேசத்தின் மூலமாய் எக்கால சத்தத்தை நான் கேட்டு உம்மோடு இணைந்தால் போதும். It is enough. By doctrine, I hear the trumpet sound and united with you. வேற ஒண்ணுமே வேண்டாம். I don't want anything else. மகிமையிலே நான் உம்முடைய முகத்தை பார்க்க ஆசிக்கிறேன். I want to see thy face and glory. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை? How many have desire? வேற இந்த உலகத்துல எனக்கு ஆசையே இல்ல, வேற ஆசையே இல்ல. எனக்கு காரு, வீடு, வாசல் இதெல்லாம் உமக்கு எவ்வளவோ தர முடியும், அது எனக்கு ஜெபம் அல்ல. I can give you car, house and but that is not a concern. நான் உம்மை மகிமையிலே பார்க்க வேண்டும். I want to see in glory. அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய எல்லா ஆசையும், அது ஒண்ணுதான். That is my desire, that is all my desire. எத்தனை பேர் அப்படி சொல்ல How போகிறீர்கள்? many will say? இந்த உபதேசத்தின் மூலமாக Through this doctrine. இத்தனை வருஷம் இந்த உபதேசத்தை கேட்டேன். To build the life ministry. பைத்தியக்காரனா இந்த உபதேசத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். I surrender a fool to this நான் doctrine. ஏமாந்து போயிடக் கூடாது Do not be ஆண்டவரே. deceived, Lord. நீர் வரும் பொழுது When you come. பைத்தியமாய் தோன்ற இந்த பிரசங்கத்தினால என்னை ரட்சித்தீரே, நீர் வரும் பொழுது நான் உம்மை பார்க்கணும், அதுக்கு தான் இந்த உபதேசம். By the preacher that you saved me, but when you come, I should meet you. இந்த இம்மைக்காக அல்ல, Not for the present world. இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். If a man is following Christ for the sake of the world, he is most miserable. எத்தனை பேருக்கு இயேசுவை மகிமையில பார்க்கணும்னு ஆசை? How many want to see Jesus in glory? வேற ஒரு ஆசையும் இல்ல, I don't have any other வேற desire. ஒண்ணுமே வேண்டாம். I don't want anything. இயேசுவே நீர் வரும் பொழுது உம்மை பார்த்தால் போதும். Jesus, when you come, I want to meet, that's enough. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆசையை வாயை திறந்து ஒரு அறிக்கை போல செய்யுங்க. Open your mouth and make a confession. கர்த்தாவே இந்த உபதேசத்துக்காக மறுபடியும் ஒரு விசை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, once again surrender myself for the doctrine. இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்காக என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I commit for the apostolic doctrine. எப்படி ஆயினும் நீர் வரும் பொழுது நான் உம்மை சந்திக்க வேண்டும். Anyhow, when you come, I should meet you. பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? What does Saint Paul say? அவரை போல பாடுகள் பட வேண்டும், We should suffer like him. அவரை போல மரிக்க வேண்டும், We should die like him. அவரை போல உயிரோடு எழுந்திருக்க We வேண்டும். should be resurrected like him. இடையில ஒரு வார்த்தை சொல்றார், எப்படி ஆயினும் அவரோடு உயிரோடு எழுந்திருக்க நான் பாத்திரனாய் மாற வேண்டும். Anyhow, I should be able to be resurrected with him. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை? How many have desire? ஏசப்பா நான் உம்மை பார்க்க ஆசைப்படுகிறேன். Jesus, Dad, I want to see you. அது மகிமையில நீர் வரும்போது பார்க்க ஆசைப்படுகிறேன். When you come in glory, I want to see you. மத்திய ஆகாயத்திலே நீர் வரும்பொழுது மணவாளனாய் வரும்பொழுது மணவாட்டியாய் பார்க்க ஆசைப்படுகிறேன். When you come in the mid-air as a bridegroom, I want to see as a bride. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் மகிமைக்கு ஒப்பாகுமோ? இக்கல பாடுகள் எளிதல்லவோ, அது இனி வரும் மகிமைக்கு ஒப்பாகுமோ? எக்காலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலப்பட்டு சிலுவையண்டை. எக்காலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலன் பெற்று சிலுவையண்டை. இக்கால பாடுகள் எளிதல்லவோ, அது இனி வரும் மகிமைக்கு ஒப்பாகுமோ? இக்கல பாடுகள் எளிதல்லவோ, அது இனி வரும் மகிமைக்கு ஒப்பாகுமோ? எக்காலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலன் பெற்று சிலுவையண்டை. எக்காலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலன் பெற்று சிலுவையண்டை. ஹல்லேலூயா. Hallelujah. உண்மையாகவே நான் ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுகிறேன். Truly, I want to see the Lord. எனக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்கிறது, நான் எப்படியாயினும் இயேசுவை பார்க்க I வேண்டும். have a longing in me. Anyhow, I should see my அந்த Jesus. வாஞ்சை உள்ளவங்க மாத்திரம் நீங்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who have such a desire, lift your hands. இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அழிந்து போகும். The things of the world will perish.
இயேசு வரப்போகிறார். Jesus is coming. நீங்க அவரை நீங்களும் அவரை பார்க்கலன்னா இப்படி பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சதுல பிரயோஜனமே இல்ல. If you and I do not seek him, it is no use of taking the Bible and walking about. இயேசுவை பார்க்கிறதுக்கு எத்தனை பேர் தவிச்சிருக்காங்க. How many people long to see Jesus? நான் மகிமையிலே தேஜஸில் இயேசுவின் பொன்முகம் நாம் காணும் அந்த பாடலை நாம் இப்பொழுது எல்லாரும் பாட போகிறோம். அதுதான் என்னுடைய ஆசை. வேற எந்த ஆசையுமே எனக்கு கிடையாது. It is only my desire. I don't want to have any other desire. மகிமையிலே நான் அவரை பார்க்கிற அந்த ஆசையை தவிர எனக்கு வேற ஆசையே கிடையாது. I don't have any other desire except the desire of seeing my Jesus in glory. தேஜஸிலே இயேசுவின் பொன்முகம் நான் காணும். காலமேகம் ஆசன்னமே தேஜஸில் இயேசுவின் பொன்முகம் நான் காணும். காலமேகம் ஆசன்னமே அதன் ஆசையே அதன் ஆனந்தமே அதன் பிரத்யாசையின் பிரபாதமே அதன் ஆசையே அதன் ஆனந்தமே அதன் பிரத்யாசையின் பிரபாதமே தேஜஸில் இயேசுவின் பொன்முகம் நான் காணும். காலமேகம் ஆசன்னமே தேஜஸில் இயேசுவின் பொன்முகம் நான் காணும். காலமேகம் ஆசன்னமே அதன் ஆசையே அதன் ஆனந்தமே அதன் ஹல்லேலூயா அதன் பிரத்யாசையின் பிரபாதமே தேஜஸில் இயேசுவின் பொன்முகம் நான் காணும். காலமேகம் ஆசன்னமே அதன் ஆசையே அதன் ஆனந்தமே அதன் பிரத்யாசையின் ஹல்லேலூயா ஜெயகரவக்கசுரவான்யா ஜெயகசுரவக்கசுரவான்யா அதன் ஆசையே அதன் ஆனந்தமே ஓ அதன் ஆசையே இவக்கரவக்கசுரான்யா ரக்கரவக்கசுரவான்யா ஹல்லேலூயா 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 ரவக்கரவக்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கவனித்து கேட்டு அதற்கு உங்களை சமர்ப்பியுங்கள். The Lord wants to speak a word unto you. Listen carefully, then you surrender yourself. ஒருவேளை இந்த கூட்டத்திலே ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருக்கலாம். Perhaps there are who are not baptized in the meeting. எடுத்தவர்கள் இருக்கலாம். Those water baptized, அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கலாம். anointed people. இந்த உபதேசத்துக்கு சமர்ப்பித்தவர்கள் இருக்கலாம். சமர்ப்பிக்காதவர்களும் இருக்கலாம். Those who submitted to doctrine there, others not submitted. கர்த்தர் இப்போ லாஸ்டா இந்த மெசேஜினுடைய இந்த கூட்டத்தினுடைய மூணாவது கூட்டத்தினுடைய லாஸ்ட்ல உனக்கு சொல்ற ஒரு வார்த்தை. Finally, the word Lord speaks a word unto you. நீங்கள் இப்பொழுது எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி. Whatever condition you are right now, ஆனா doesn't ஒன்று matter. நிச்சயம். One thing is certain. இந்த கூட்டத்துல ஒரு அபிஷேகம் கொடுக்க போகிறார். அந்த அபிஷேகம் உன்னுடைய ஸ்டெப்பா வழி நடத்தி உன்னை மகிமையில கொண்டு போக போகுது. In this meeting, the Lord will give anointing. It will take you நீங்க step by எந்த step. நிலவரத்துல இருந்தாலும் நீங்க அதை பத்தி இப்ப யோசிக்காதீங்க. In whatever condition, don't think about it. ஆண்டவர் இப்ப கொடுக்கிற அபிஷேகம் உங்களை படிப்படியாய் நடத்த போகிறது. The anointing Lord gives right now will lead you gradually. எத்தனை பேருக்கு அந்த மனவாட்டியாய் மாறக்கூடிய அந்த கிருபையின் அபிஷேகம் வேணும்? How many of you want the anointing of the grace to become the bride? தயவு செய்து எழும்பி அங்கங்க போகாதீங்க. Do not run and கொஞ்ச நேரம் வாலிபர்கள் யாரும் கண்ணை கூட திறந்துறாதீங்க. all the young men do not open your eyes for some time. எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் தயவு செய்து உங்களுடைய கண்களை திறக்க வேண்டாம். No mother father anyhow you should not open your எந்த ஒரு eyes. ஊழியர்களும் எந்த ஒரு விசுவாசிகளும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விட வேண்டாம். No minister or no believer should miss this opportunity. இப்போ இன்றைக்கு இந்த டைம் 9:05 இருந்து 9:15 வரப்போகிற அபிஷேகம்
உனக்கு மணவாட்டியாய் மாற்றக்கூடிய அபிஷேகம். Right now the anointing comes between 9 and 9:15. It will make you as bride. யாரு பலவீனமா இருந்தா கூட முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க. If anybody is weak, even then you kneel down. கர்த்தருடைய ஆவி உன்னை வந்து டச் பண்ணும். அப்படியே காத்து மாதிரி வரும் பாருங்க. The spirit of God will touch you, will come as a wind. நீ எங்க இருக்கனே உனக்கு தெரியாது. You do not know where you are. இந்த அபிஷேகம் உன்னை இனிமேல் லீட் பண்ண போகிறது. ஹalleluya. This anointing will lead you. நீ எங்க இருந்தாலும் ஆவியானவர் உன்னை மணவாட்டியாய் உபதேசத்திலே உன்னை பூர்ணப்படுத்தக்கூடிய ஜீவனால் நிரப்புவார். Wherever you may be, the doctrine will strengthen you so that you can become the bride. 5 நிமிடம் ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்யட்டும். 5 minutes later, the spirit of God dominion over you. உன் பலவீனம் ஓடட்டும். Let your weakness உன் depart. பாவ தோல்வி ஓடட்டும். Let the failures and உன்னை depart. பரிசுத்தவானாய் ஆவியானவர் மாற்றுவார். The spirit of God is making you a saint. Debania halikarabakatudamania rigudunimigarabakatudaban yakarabana thikat Raima hayvane rodora habira rothikhan sana Amen. இதுவரை முடியவில்லை என்று சொன்னதை இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து முடித்து காண்பிக்க போகிறார். God you said I can't. Hallelujah. The spirit of God will remain to accomplish you. Hallelujah. 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 Amen. Bikkarabaka tidibikkaraba. Amen. தானியேலை ராஜா அழைத்தான். The king called Daniel. தானியேலை ராஜா அழைத்தான். The king called Daniel. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. I don't understand anything. ஆனால் உன்னாலே கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் I சொன்னான். believe it is possible by you. இதுவரைக்கும் தோற்று போன உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உன்னாலே கூடும். The Lord says and you who are defeated it நீ is எதிலெல்லாம் possible. தோத்தையோ அதிலெல்லாம் உன்னால் ஜெயிக்க வைக்க தேவனால் முடியும். Whatever you fail, Amen. God can make you கர்த்தர் உன்னை victorious. ஜெயிக்க வைக்க போகிறார். The Lord will make you victorious. கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறார். God will make you victorious. ஹalleluya. கர்த்தர் உன்னை முடிசூட்ட போகிறார். God is going to crown you. கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்த போகிறார். God is going to transform you. ஏகலபக்கத்திடபானா சிடாபானியா. ஹalleluya. Hallelujah. நான் மறுபடியும் கேட்கிறேன். I ask once again. இன்னைக்கு கர்த்தாவே இன்னைக்கு இந்த கூட்டத்துல என்னை அப்படியே பலிபீடத்துல வச்சிரறேன். Lord, I place me on the altar this night. இனி என் குடும்பம் மனைவி புருஷன் பிள்ளை எல்லாம் உம்முடைய பாதம்தான். My wife, my children, family, everything under your feet. நல்லதோ கெட்டதோ எல்லாம் இனிமேல் உம்முடைய பாதத்தில் தான் எனக்கு நடக்கணும். Good or bad, everything at your feet. ஆனா நீ வரும்போது நான் உம்மை பார்க்கணும். When you come, I should meet you. உம்மோடு நான் சேரணும். I should join you. அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குல்ல அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு எனக்கு தாங்க. For that there is one, give that to me today. என் பிள்ளை ஒரு ஓரத்துல இருக்கிறான் அவனுக்கு தாங்க. You are in a corner. என் மனைவி இந்த கூட்டத்துல எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறா அவளுக்கு தாங்க. My wife is in a corner. இந்த சபை முழுவதும் தேவனுடைய வல்லமையினாலே இப்பொழுதே நிரப்பப்படுவதாக. Right now the whole church ஹalleluya. மறுரூபத்தின் ஆவி. The spirit of transformation. மகிமையின் ஆவி. The spirit of glory. அரபக்கத்துடபானியா ரெக்கடபக்கத்துடபானியா. வெக்கப்படாத ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும் வெக்கப்படாத. Do not be ashamed. May the spirit of God fill you. பரிசுத்த ஆவி வரும் பொழுது உன்னை தூக்கி எறியும் பயப்படாத. When the Holy Spirit comes, அளவில்லாத வல்லமை அளவில்லாத வல்லமை immeasurable power. துரபானியா ரபக்கத்துடபானியா விக்கரபக்கத்துடபானியா. ஹalleluya 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 ஹalleluya. தன்னுடைய குமாரனுக்கு அவர் அளவில்லாத ஆவியை கொடுத்திருந்தார். He has got immeasurable spirit of the son. இதோ அதே அளவில்லாத ஆவி உன்மேல் வந்து இறங்குகிறது. The same immeasurable spirit come and descend upon you. ஹalleluya 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 ஹalleluya. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. 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 ஹalleluya ஹalleluya. விபக்கரபக்கத்துடபானியா விக்கரபக்கத்துடபானியா அலபங்கரபங்கத்துடபானியா
ஹalleluya 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 ஆமென் ஆமென். இயேசு பாடுகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக Jesus before went into the sinner. வேதம் சொல்லுகிறது அவர் தமது குமாரனுக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்திருந்தார். The word of God says the Father has given spirit without measure to the Son. அதனால தான் கெத்செமனேயை அவர் துணிந்து சந்தித்தார். That is why met the Gethsemane சிலுவையை துணிந்து சந்தித்தார். boldly he met the cross. அவர் அதுதான் மறுரூபப்படுத்தி விட்டது. That has transformed him. எல்லாரும் வாயை திறந்து அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. All open your ask. Will power without measure give me today. நான் திரும்பவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். I once again repeat the word. இன்றைக்கு இறங்கும் அபிஷேகம் இந்த கூட்டத்தில் அநேகரை மனவாட்டியாய் மகிமை வரை நடத்த போகிறது. Anointing that meeting will lead many unto the வாயை திறந்து கேளு. அளவில்லா வல்லமை இன்றே தாரும். Open your ask. Power without measure. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. 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 ஆமென். அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா லைக்கரப கத்ரவானியா லைக்கர மங்கரனி சந்தன ஹதஸ்தனாயிடா விக்கரவானா ஷன ஹவினாகி ஜானாகர அநேகருடைய கட்டுகள் கலன்று போய்விட்டது. The bindings of many have been loose. அநேகருடைய பலவீனம் விலகி போய்விட்டது. The weakness of many departed. அநேகரை ஆட்கொண்டிருந்த அசுத்த ஆவி ஓடி போய்விட்டது. Uncleanness possessed many departed. நீ பயப்படாதே. Fear not. நீ பயப்படாதே. Fear not. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் கொடி ஏற்றுகிறார். The Spirit of God has raised standard for you. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை ஊரானியா லைக்கரவானியா விக்கரவானியா Hallelujah. 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 ஓரபகதுரமானியா. ஆமென். எத்தனை பேர் யோவான் அப்போஸ்தலனை போல சில நிமிடங்கள் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? How many like John the apostle want to lean on the bosom of Jesus? நீங்க எங்க இருந்தாலும் சரி முழங்கால போடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். Wherever you are, kneel down. The Spirit of God rejoicing. வருங்காலத்தை குறித்து கவலைப்படாதே. உன்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. Do not worry about the future. Your times are in His hand. எத்தனை பேர் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ள போகிறீர்கள்? How many will lean on the bosom of the என் Lord? நேசர் மார்பிலே நான் சாயும் நேரம். ஹல்லேலூயா. The time when I lean on the beloved எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். make yourself ready. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரம். ஆஹா என்ன இன்பம், என்ன மதுரம், யாரும் சொல்ல இயலாத ஒரு மகிமையான ஒரு அனுபவம். What a pleasure, what a sweetness when I lean on the bosom of beloved. 2 நிமிஷம் தான். 2 minutes. 2 நிமிஷம் தான். 2 minutes. ஒரு குடிகாரன் போய் ஒரு போதகத்தை கேட்டான். A drunkard went and asked a preacher, கிறிஸ்தவம் எனக்கு என்ன தரும் சொல்லு. what will Christianity give me? குடிகாரனை பார்த்து அவன் சொன்னான்,
அது மது இல்லாத ஒரு வெறியை தரும் சொன்னார். He told it will give a wine without அந்த intoxication. போதகர் சொன்னார் அது மது இல்லாமலே ஒரு வெறியை, ஒரு வேகத்தை, ஒரு தெய்வீகத்தை, ஒரு சந்தோஷத்தை தரும். The preacher Hallelujah. told without intoxication it will give a speed, it will give a hurriness. உலகத்தை கொஞ்ச நேரம் மறந்துருங்க. Hallelujah. Forget the world for some time. என் நேசர் மார்பில் நான் சாய்ந்து கொள்ள போகிறேன். I am going to lean on the என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுர சொல்ல இயலாதே, ஆயன்ன என்பம் என்ன மதுர சொல்ல இயலாதே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுர சொல்ல இயலாதே, ஆயன்ன என்பம் என்ன மதுர சொல்ல இயலாதே, என் நேசர் மார்பிலே